ஹே எல்லாமே திஸ் இஸ் பிளாங்டன் தமஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேவோட அந்த டூ ஷாட் பார்க்கலாம். அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மொர மாமாவோட 2/2 பார்க்கலாம். ஐ மீன் ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் அதோட செகண்ட் பார்ட் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி அதோட 2/2 பார்த்துடலாம். போன வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேவ் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருப்பார். பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வயன் இருப்பாங்க, தென் டேவோட ஃபேமிலி இருப்பாங்க. தென் டே என்ன நினச்சிப்பாருன்னா, இப்போ வயன் யார், வயன் நம்ம ஃபேமிலியில் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுதான் அதோடு நம்ம அந்த போன பார்ட் முடிச்சிருப்போம். நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க, பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி கேளுங்க. ஓகே தென் ஓகே ராமஸ், வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ டே அப்படியே தான் அந்த பிக்கை பார்த்துட்டே இருக்கான். சரி யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறானா, அப்படின்னு பிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நேராக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் மட்டும் இப்போ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கான். வயனை பார்க்கறதுக்காக தான். இப்போ டே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருப்பாரு. ஸோ வந்து பார்க்குறாரு வயன் பெட்டில் இல்லை. இப்போ டேவும் வயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ டேவும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ நீங்கள் தான் அப்படியே தான் ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ டேவை பார்த்துட்டு தேவ் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, கிளம்பலாமா அப்படின்னு வயன் கேட்குறா. டே பார்த்துட்டு ஆ ஆ கிளம்பலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ வயன் பார்த்துட்டு ஆமாம் ஏன் உன் முகலாம் வேர்த்துருக்குட்டேன், என்னாச்சு அப்படின்னு வயன் கிட்டே வரா. ஒன்றும் இல்லை வயன், சரிப்பா இப்போ ஓகே தானே, ஆல்ரைட் தானே அப்படின்னு டே கேட்குறான். வயனை பார்த்துட்டு ஓகே தாத்தியம் போகலாமே அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போ டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படிதான் இப்போ வயனும் டேவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராங்க. ஸோ டே இப்போ அப்படியே டாக்ஸி புக் பண்ணுறான். ஸோ டே அப்படிதான் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு வயன் உள்ளே உட்கார சொல்கிறான். சரி சொல்லிட்டு வயன் உள்ளே உட்காந்துட்டு அப்படிதான் டேவே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா டே எதுவுமே பேசல, அவன் மட்டும் அமைதியாக சைலண்ட்டாக வந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ வயன் கிட்ட உண்மையை சொன்னான் கண்டிப்பாக நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா டே வயனை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான், வயனும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம சொல்ற அந்த உண்மையால நம்ம மேல இருக்க லவ் போயிடுமான்ட்டு நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே அதை திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். இப்போ வயன் என்னமோ பேச வரா, ஆனாட்டையும் அதை எதுவுமே காதில் வாங்கிக்காம அப்படியே தான் அமைதியாக இருக்காதையும். இப்போ வயனும் சரி ஓகே அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அப்படிதான் அந்த டாக்ஸி நேராக வந்து இப்போ ஹாஸ்டல் முன்னாடி இறங்குது. ஸோ இப்போ நீங்களும் அப்படிதான் இறங்கி கீழே வரீங்க. இப்போ டேவாங்க வயன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். இப்போ வயனோ என்னன்னு பார்த்தா அது வயனோட ஃபோன். ஸோ அப்புறம் மெடிக்கல் திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. வயன் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தேவம் அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போ தேவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசல. அப்படின்னு நேராக ஸ்ட்ரைட்டாக அவனோட பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிடுறான். இப்போ வயன் அப்படி தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட ஹாஸ்டலுக்கு போயிட்டுருக்கா. இப்போ ரியா அப்படி தான் உள்ளே உட்காந்துருக்கா, ரொம்ப ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கா. இப்போ அப்படின்னு நீங்கள் வரீங்க. ஹே வயன் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்ம ரியா கேட்குறா. ஏய் ஒன்றும் இல்லடி சின்னதாக மயக்கம் தான் அப்படின்னு வயன் சொல்கிறா. ஏய் மயக்கமா, ஜங்கு கிட்ட கேட்கும் போது நீ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கன்னு வரதுக்குள்ளே நீ வந்துட்டடி, பரவாயில்ல உனக்கு ஒன்றும் இல்லைல்ல வயன், என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு ரியா கேட்குறா. ஏய் ஒன்றும் இல்லடி லைட்டாக சாப்பிடல இல்லை காலையில், அதான் ஒரு மாதிரி மயக்கம் வந்திருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. இப்போது ரியா பார்த்துட்டு இல்லை நீ சும்மா சொல்கிற, என்னமோ இருக்குது, என்னாச்சு வயன் சொல்லுடி அப்படின்னு சொல்கிறியா கேட்குறா. ஸோ நீங்களும் இப்போ தேவங்க வந்து கேட்டிருப்பான்ல உங்ககிட்ட உங்கள் ஃபேமிலியை பற்றி. ஸோ அப்போ கேட்கும் போது உங்கள் அத்தை மாமா சைடு கேட்டுட்ருப்பான். ஸோ அதனாலவே உங்களுக்கு டக்குன்னு மயக்கம் வந்திருக்கும். இப்போ அப்படியே ரியா பார்த்துட்டு அவனுக்கு ஏன்டி இந்த பிரச்சனை, அவன் ஏன் இதெல்லாம் கேட்கணும் அப்படி ரியா கேட்குறா. தெரியல ஏன் கேட்டிருப்பான், சரி விட பார்த்துக்கலாம். இல்லை வயன் ஏதோ இருக்குன்னு நம்ம ரியா எவ்வளோ சொல்கிறா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாத, சரி வா நம்ம தூங்கலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ரியாவும் அப்படியே படுத்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நீங்கள் காலேஜுக்கு வரல, உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்கள் கூட ரிதமும் ஜாயும் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் இப்போ காலேஜுக்கு போகணும். ஸோ அவங்க பார்க்குறாங்க வயன் நம்மள லீவ் போடவா அப்படின்னு ரிதம் கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு இல்லை ரிதம் இன்னைக்கு முக்கியமான ப்ராக்டிக்கல் உனக்கு இருக்குல்ல, நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் கேட்காம இல்லடி நான் உன் கூட இருக்குன்ற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை ரிதம் வேணாம் நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு ஏய் நீங்களாம் கிளம்புங்கடி, என் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. இப்போ நீங்கள் ஒன்றும் நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு நீங்கள் 3 பேரும் அமுச்சு வச்சுட்டு அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஃபோன் ரிங் ஆகுது, நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா தான். ஐயோ அம்மா கால் பண்ணுறாங்க. சரி
பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா, வயன்மா எப்படிமா இருக்க, அங்கே காலேஜில் உனக்கு எப்படி போகுதுமா, நல்லா இருக்கல்ல, சாப்பாடில் எப்படி இருக்கு, அம்மா வேணா சாப்பாடு செஞ்சு தரவா அப்படின்னு உங்கள் அம்மா. நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டீங்க, அவங்க 1008 வார்த்தை கேட்குறாங்க. நீங்கள் மாமா மாமா போதுமா, எவ்வளோ வார்த்தைமா, என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வயன், இல்லைம்மா, அம்மா வேணா உனக்கு நல்லா சமைச்சு போடவா, அங்கே ஹாஸ்டல்லலாம் சாப்பாடெலாம் சரியில்லை, நான் கூட ஃபோனில் பார்த்தேன், ஏதோ புழு பூச்சி அப்படி இப்படி என்னமோ சொல்கிறாங்க வயன்மா, எனக்கு அதாம்மா கஷ்டமாக இருக்குது, அம்மா வேணா வந்துடுவா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறேன். அம்மா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதும்மா, இங்கே நல்லா ஆர்கானிக்காக தான் இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, இது பெரிய காலேஜ், இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே எப்படி அதெல்லாம் இருக்காதுமா. இல்லைவா என்னம்மா, எனக்கு அந்த வார்த்தையில் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா புள்ள இப்போ தான் போயிருக்கா, அதுக்குள்ளே என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குமா, நிறையா நியூஸ்லாம் பார்ப்பேன், அதில் என்னென்னமோ சொல்கிறாங்க வாயன்மா, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அம்மா வேணா வந்துட்டுமா, அங்கே விடுவாங்களா அப்படின்ற அவங்க அம்மா கேட்குறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே, அம்மா இங்கே நீ என்னம்மா செய்ய போகிற, சமைக்க போறியா அப்படி உங்கள் அம்மா பார்த்து கேட்குறீங்க. வயன்மா என்ன அம்மா நினச்சி சிரிக்கிறியா, அம்மா உனக்கு சூப்பராக தானே சமைச்சு போடுற, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சூப்பராக சமைச்சு போட்டு அப்பாவே நீ மயக்கிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னடி பேசுகிற, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. டக்குன்னு உங்கள் அப்பா ஃபோனை பிடிங்க. வயன் தானே அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா அப்படியே டக்குன்னு, வயன்மா எப்படிமா இருக்க, காலேஜெலாம் நல்லா போதா, சாப்பாடுலாம் எப்படி இருக்குமா, கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படி உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ நீங்களும், அப்பா எல்லாமே நல்லா இருக்குப்பா, நீங்களும் அம்மாவும் எதை நினச்சும் பயப்படாதீங்க, நான் எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வரேன் நம்ம ஊருக்கு. வயன்மா சொல்ல வந்துட்டேன், ஊரில் உங்கள் அத்தை இருக்கால, அதான் என் தங்கச்சி, அவள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காளாம், இன்னும் ஒரு 3 மாதத்தில், நீ கட்டாயமாக வந்துடணும், இல்லைனா உனக்கே தெரியும் அவள் கோச்சிப்பாமா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார். ஐயோ அப்பா கண்டிப்பாக வரேன், அத்தையோட பொண்ணு கல்யாணம் தானே, அக்கா கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல மாப்பிள்ளை தான், நீ வா என்ன அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார். சரிப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் போகிறதே உங்களுக்கு தெரியல, அப்படி தான் பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா பார்த்துட்டு, என்ன வாயின்மா மணி 10 காலேஜ் போலியா அப்படி உங்கள் அப்பா கேட்குறாரு. ஐயோ அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டோம், இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது, வாயின்மா லைனில் இருக்கியாம்மா அப்படி உங்கள் அப்பா அப்பா இருக்கும்பா, அது அது அப்படின்னு நீங்கள் திக்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. என்னம்மா உடம்புல ஏதாவது காய்ச்சல் வந்துருச்சா என்ன, அப்பா வேணா வரவா அப்படி உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் தலை வலிக்குது, அதான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ என் பொண்ணுக்கு தலை வலிக்குதா, நான் வரேன் அப்படி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீலாம் ஒன்றும் வராதம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ என்னடி பார்த்துப்ப, நீ எனக்கு சின்ன குழந்தை மாதிரி, உன்னெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் யாராலையும் உன்னை பார்த்துக்க முடியாது வாயின்மா. ரியா என்ன பண்ணுறா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அவள் காலேஜ் போயிருக்காம்மா, முக்கியமான ப்ராக்டிக்கல். என்னது இது, ஒரு ஃப்ரெண்டே உடம்பு சரியில்லாம் பார்த்துக்கிறது இல்லையா அப்படின்னு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் கேட்குறாங்க. ஐயோ அம்மா ப்ராக்டிக்கல் அவளுக்கு இருக்குது, அவள் இன்னைக்கு செமினார் பண்ணணும், நான் அந்த குரூப்பில் இல்லை, அதனால தான் நான் தைரியமாக லீவ் போட்டுட்ருக்கேன், ஒன்றும் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. இல்லை இல்லை உன்னை பார்க்க நான் வரேம்மா. அம்மா இங்கே வர வேணாம்மா, ரொம்ப தூரம், நம்ம கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வரதெல்லாம் ஈஸி இல்லை, நீ வந்தால் சும்மாவும் இருக்க மாட்டேன், எல்லாரையும் குறை சொல்லிகிட்டே இருப்பேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏய் ஒன்று நினச்சி நான் இங்கே எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கேன், நான் குறை சொல்கிறேன்னு சொல்கிறியாடி அப்படி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோம்மா, எங்கள் சிட்டியில் நீ நினைக்கிற மாதிரி நம்ம கிராமம்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் முடியாது வாயின், நான் அடுத்த பஸ்ஸு பிடிச்சிட்டு நானும் உங்கள் அப்பா காலேஜ் முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோம்மா, அதெல்லாம் முடியாது, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பெத்த அம்மாவுக்கு இவ்வளோ வலிக்கும் தெரியுமா, எனக்கு வலிக்குது வாயன், நான் வருவேன் அப்படின்னு உங்கள் அம்மா குழந்தைத்தனமாக சொல்கிறாங்க. அம்மா குழந்த மாதிரி பண்ணாதம்மா. ஏய் என்னடி குழந்த மாதிரி பண்ணுற, நீ தாண்டி குழந்த மாதிரி ரொம்ப பண்ணுற, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃபோன் வச்சுருப்பாங்க. மா கேட்க மாட்டிக்கிறாங்களே எங்கள் அம்மா, ஐயோ அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலேனா அவ்வளோ பாசம், ஏன்னா வீட்டுக்கே நீங்கள் செல்ல பொண்ணு இல்லை, அதனால் அவங்களுக்கு ரொம்ப பாசம் உங்கள் மேலே. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னொன்னே அவங்க இவ்வளோ துடிக்கிறாங்க, இதெல்லாம் நினச்சி நீங்கள் அப்படியே, இந்த மாதிரி அப்பா அம்மா வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்கக்கூடாது, ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ஈவினிங் 5 மணி போல் நீங்கள் அப்படி தான் உட்காண்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன 3 பேர் காலேஜ் போனாலுங்க, என்னை விட்டு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்காளுங்களா,
ஒருவேளை இன்னைக்குன்னு பார்த்து காசு கொண்டு வந்திருப்பாளுங்களா? அந்த ரிதமும் ஜாயும் என்ன இருந்தாலும் சாப்பாடுக்கு காசு கொண்டு வந்திருப்பாளுங்க. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு தானே வந்திருக்காளுங்க. இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ நீங்க அப்படியே உட்காண்டே இருக்கும் போது டோர் நல்லா செம்மையா தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாரா இருக்கும்? அவளுதான் வந்திருப்பாளுங்க நினைச்சு அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அங்க நிக்கிறது பார்த்தா அங்க ரியா, ஜாய், தென் ரிதம் 3 பேர் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கடைசியில பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி உங்க அப்பா அம்மா 2 பேர் நிக்கிறாங்க. நீங்க அப்படியே அப்பா அம்மா அப்படின்றீங்க. ஐயன்மா பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே உங்களை பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாக்கெலாம் டியர்ஸ் வந்துருச்சு. இப்போ அப்படிதான் அவங்க 3 பேர் அப்படி பார்த்துட்டே ஆஹா என்ன ஒரு ஃபேமிலிடா, நமக்கு கிடைக்காம போச்சே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ரியா பார்த்துட்டு நீ வேற இவங்க எப்பயும் இப்படி தாண்டி அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு இருக்கா. ஜாய் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நீங்க அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றீங்க உங்க அப்பா அம்மாவை உங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கூடயும். இப்போ உங்க அம்மா ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேமிலியில யாராவது ரொம்ப நாள் பார்க்கலனா என்ன சொல்லுவாங்க? இந்த ஃபர்ஸ்ட் டயலாக் தான், ஐயோ என் புள்ள இழைச்சு போயிட்டா. இந்த டயலாக் நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நிறைய தாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ அப்படியே உங்கள் அம்மா அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அம்மா நான் எப்படி நம்ம ஊரில் இருந்தோன்னா அப்படியே தாம்மா இருக்கேன். இல்லை வாயன்மா நீ சுத்தமாக இழைச்சிட்ட, ஐயோ என் பொண்ணா இது அப்படின்ற உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு சிரிக்கிறாரு. உங்கள் அப்பா என்னப்பா நீங்களும் சிரிக்கிறீங்க? அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த டயலாக் விடவே மாட்டாங்களா அப்படின்ற நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு அவள் எப்பயும் இப்படிதாம்மா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன உங்கள் அப்பா அம்மா கூட பேசிட்டு இருக்கீங்க. தென் ரியா, ரிதம், அப்புறம் ஜாய் அவங்க 3 பேரும் சரி நீங்கள் பேசிட்டே இருங்க நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன இப்போ உங்கள் அப்பா அம்மா கூட அப்படியே பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ டைம்லாம் போயிட்டே இருக்குது. உங்கள் அம்மா உங்களுக்காக அழகாக முருங்கை சூப்பு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் மா எதுக்குமா இதெல்லாம்? ஏய் வயன்மா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, இந்தா இதை குடி அப்படின்னு உங்கள் அம்மா முருங்கை சூப்பை கொடுக்குறாங்க. மா முருங்கைக்காக எனக்கு பிடிக்காது, இல்லை முருங்கை சூப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயன்மா முருங்கைக்கால சத்து இருக்கோ இல்லையோ ஆனால் இலையில அவ்வளோ அயன் சத்து இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடி அப்படின்னு உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. மா இது என்னம்மா இவ்வளோ சூடாக இருக்கு, ஊர்லேருந்து வந்திருக்க, ஏன் இது ஆறாமல் இருக்கு அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறீங்க. பின்ன உங்கள் அம்மா கொதிக்க கொதிக்க உள்ளே வச்சுட்டா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பாவை தான் சிப் பண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு மா, இதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏய் அம்மாவோட கைப்பக்குவம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. தூள் கலப்புறமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தான் அந்த முருங்கை சூப் குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் 3 பேர் கத்துற மாதிரி சவுண்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு 3 பேர் கத்துற மாதிரி இருக்கு. நீங்களே என்னடா சொல்லி எட்டி பார்க்குறீங்க. உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏய் உள்ள வாங்கடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அப்போ அவளுங்களும் ஆண்டி உங்கள் பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலாக முருங்கை சூப் கொடுக்குறீங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு ரியா கேட்குறா. என் பொண்ணு பார்த்துக்க சொன்னா என்னமோ வாயின் சொன்னாலே ஏதோ என்னமோ சொன்னாலே வாயின் அது பண்ண போகிறேன், என் பொண்ணு முக்கியமாக தெரியல உங்கள் 3 பேருக்கும் அப்படின்ற உங்கள் அம்மா கத்துறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா என்ன கத்துற கம்முன்னு இருமா, அவங்க சிட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி சிட்டி, பெரிய சிட்டி, என் பொண்ணுக்கு உடம்பு தெரியல, ஏன் யாரும் பார்த்துக்கல அப்படி உங்கள் அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கா, அவங்களாம் பெரிய வீட்டிலேருந்து வந்தவங்க, அவங்கள அப்படி பேசக்கூடாது. என்னங்க பெரிய வீடு வந்தால் பொண்ணு பார்த்துக்க கூடாதா, அதெல்லாம் தப்பு. என்னம்மா நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, அவள் கூட படித்த பொண்ணு தானே, நீ அவளை பார்த்துக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரிதம்மை பார்த்து கேட்டோன்னே ரிதம்லாம் ஷாக் ஆகி ஆண்டி என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரேனா, நான் பேசுறது புரியலையாம்மா, நீ பட்டணத்துலேருந்து வந்திருக்கலாம் ஆனால் நான் பேசுகிற மொழி கூட உனக்கு புரியல அப்படின்னு உங்கள் அம்மா என்னமோ புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு மா கொஞ்சம் வாயை மூடுமா, எல்லாரும் அப்படிதாம்மா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா இவ்வளோ சொல்கிறீங்க. உங்கள் அம்மாலாம் கேட்குற மாதிரி இல்லை, 3 பேருக்கு அப்படி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படிதாம்மா வார்டன் வந்துடுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்கம்மா, உட்காருமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உட்கார வச்சுறீங்க. இங்கே பாருங்க 3 பேரும் கேட்டுக்கோங்க, என் பொண்ணுக்கு இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது என் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கல அப்புறம் நடக்கிறதே வேறு, அப்போ நான் கண்ணமெல்லாம் திட்டி விட்டுருவேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அம்மா வாங்கி மூடுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன்டி சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் அப்புறம் உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கிறாளுங்க அவங்க 3 பேரும். இப்போ நீங்கள் எங்கள் அம்மாவை விட்டால் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு முருங்கை சூப்பு காடி இவ்வளோ தூரம் வந்தீங்க, நீங்கள் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கோங்கடி அப்படி நீங்கள் சைக்கிளே சொல்கிறீங்க. அவளுங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுங்க 3 பேரும் ஆண்டி உள்ள வேலை இருக்குது நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அப்படின்னு நைஸாக போயிருப்போம். போங்க போங்க நல்லா போங்க,
என் பொண்ணை பார்த்துக்க சொன்னால் இப்போ போகிறேன்னு போகிறீங்களா? போங்க போங்க, என் பொண்ணை நான் கூட்டே போயிடுறேன் என் வீட்டுக்கு. நீ ஹாஸ்டலில் படிக்க வேணாம் வாயன், நீ வா நம்ம கிராமத்துக்கே போயிடலாம். அப்படி உங்கள் அம்மா சொல்லுமா, நான் படித்து மாமா மூஞ்சில் கறியை பூசணும். நான் அதுதானே சொல்லிட்டு இப்போ கிராமத்துலேருந்து நம்ம பட்டணத்துக்கு வந்திருக்கோம், அதையே மறந்துட்டு என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆமாம் வாயன், அவன் மூஞ்சில கறியை நீ பூசு. என் புருஷனை பார்த்து என்ன சொல்லிட்டா, நீ தான் ஒரு லாக்கி இல்லாதவன், எதுக்கும் உருப்படாதவன் சொல்லிட்டான்ல, அவன் மூஞ்சில கறி பூசுவாயன் அப்படி உங்கள் அம்மா கத்திட்டு இருக்காங்க. சரி சரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்புறம் பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு நைட் டைம் போல் உங்கள் அம்மா அப்படியே தான் பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க உங்கள் ஹாஸ்டலுக்கு. அப்போட்டே உங்களை பார்த்துட்டு வயன் அப்படின்றான். தேவங்க நீ என்ன இங்கே பண்ணுற அப்படி கேட்குறீங்க. நான் சும்மா ஜங்கு கூட அப்படியே பேசிகிட்டே இருந்தேன், இப்போ அப்படி இருக்கு உடம்பு, ஆல்ரைட் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஐ எம் ஓகே தேவ், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ஆமாம் நைட்டு எங்கே போயிட்டு வர, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போன மாதிரி இருக்குது அப்படின்னு தேவன் பார்க்குறான். நீங்கள் அம்மா அப்பா ஊரில் வந்திருந்தாங்க அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பாடி பார்த்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் சோழி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் என்ன தேவம் என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு தேவங்க சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தேவம், அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் ஆனால் இப்போ தான் வந்திருக்காங்க, உடனே பண்ணால் எதாவது நினைப்பாங்கன்னு தான் தேவங்க நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணல, சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் பரவாயில்ல இருக்கட்டும்டி, இன்னொரு நாள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், சரி ஓகே வா அப்படியே வெளியே போய்ட்டு வரலாம் அப்படியே அவன் கூப்பிட்றான். வார்டன் லேட்டாக வந்தால் திட்டுவாங்க. ஏய் மணி 9:30 தான் ஆகுது, 10 மணி தானே, வா ஒரு 1/2 மணி நேரம் அப்படி தேவங்க கூப்பிட்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி தான் அப்படியே தேவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, தேவங்க அப்படி கேட்குறீங்க. தேவங்க சொல்லி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் என்ன கேள்வி கேட்ட? இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன், ஏன் தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க பார்த்துட்டு, இல்லை பிடிக்காம தான் பழகிட்டு இருக்கேன், இப்போ என்ன சொல்கிற? என்ன தேவங்க இப்படி சொல்கிற, அப்போது உனக்கு என்ன பிடிக்கலையா, அப்போ எதுக்கு என்ன லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் பூசு மக்கு மாதிரி பேசாத, உனக்கு பிடிக்காமையாடி இத்தனை நாள் உன் கூட சுற்றிட்டு இருக்கேன், என்னடி கேள்வி கேட்குற அப்படின்னு தேவங்க கேட்குறான். அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்? ஏய் திரும்ப திரும்ப கேட்டா மாண்டையில் கொட்டுவேன், அப்படியா உடனே என்ன பொடி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு, ஏய் ஓடாதடி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் ஓடிட்டே இருந்திருப்பான். நீங்கள் ரொம்ப தூரம் ஓடிடுறீங்க. அப்புறம் தேவங்களுக்கு அப்படி ஃபோன் கால் வருது, யாருன்னு பார்த்தா ஜங்குக் தான். டேய் மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு ஜங்கு கத்திட்டு இருக்கான். ஏய் வரேன்டா இருடா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபோனை வச்சுருப்பான். டே டே அப்படின்னு ஜங்கு சொல்லிகிட்டே இருந்திருப்பான். டக்குன்னு ஃபோன் கால் கட் ஆயிடுச்சு. இவன் ஒருத்தவன் ஒரு ஃபோன் பண்ணால் ஒழுங்காக பேச மாட்டான், அரைகுறையாக இருக்கேன் வரேன், என்னதான் இந்த தேவங்கிட்ட பழக்கம்னு தெரில அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி தான் அவனோட ஃபோனை தூக்கி அப்படி பெட்டில் போட்டுட்டு அவன் மட்டும் படுத்துருப்பான். ஸோ இப்போ நீங்கள் தேவ் முடிஞ்சா பொடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ரோடு ஆப்போசிட்டில் அப்படி தான் தேவன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் முடிஞ்சா பொடி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே தான் வந்துட்டுருப்பீங்க. இப்போ சடனாக ஒரு கார் வந்துட்டுருக்குது. நீங்கள் அப்படி தான் தேவங்கிட்ட ஓடி வந்திருப்பீங்க. தேவங்க அப்படியே ஒயன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி இழுத்துருப்பான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டிங்க, இல்லைன்னா ஒரு செகண்டில் அவ்வளோதான் உங்களோட உயிரே போயிருக்கும். தேவங்க பிடிச்சி ஒரு ஃபோர்ஸாக இழுத்துனால இப்போ நீங்கள் தேவங்க மேலே இருக்கீங்க. இப்போ தேவங்க உங்களே பார்த்துட்ருக்கான், நீங்களும் தேவங்க அப்படியே ஐ கான்டாக்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 inch தான் உங்கள் 2 பேருக்கும். ஸோ இல்லைனா 2 பேரும் லிப் டு லிப் பண்ணியிருப்பீங்க. தேவங்க அப்படியே லைட்டாக ஒயன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் டக்குன்னு உங்களோட கால் ஸ்லிப் ஆகி தேவங்களோட லிப்ஸ்லேயே அட்டாச் ஆகிடுது உங்கள் லிப். ஸோ அப்படி தான் தேவங்க அப்படி கிஸ் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்க. தேவங்கண்ணா அப்படி தான் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த கிஸ் ஒரு 5 minutes கிட்ட போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் பேக் கிஸ் பண்ண தெரியல. ஸோ தேவங்க தான் அப்படி நல்லா உங்களை ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவனோட ஹேண்ட் உங்கள் இப்போ கிட்ட க்ரிப் பண்ணிட்டு பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படி தான் உங்கள் கண்ணை ஒயிட் ஐஸில் பார்த்துட்டு தேவங்க கிஸ் பண்ணிட்டு அப்படியே பிரேக் பண்ணிடுறீங்க. தேவங்க பார்த்துட்டு, ஏய் நல்லா தானடி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தேவங்க மறுபடியும் உங்களுக்கு பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கண்ணா தேவங்க போதும் விடுங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு தேவங்க பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. தேவங்க பார்த்துட்டு, ஏய் ஏன் தள்ளா நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு தேவங்க கேட்குறான். தேவங்க என்ன பண்ணுறீங்க, கிஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் டக்குன்னு அப்படியே நின்றுக்கிறீங்க. தேவங்க பார்த்துட்டு, ஏய் என்ன அப்படின்னு தேவங்க கேட்குறான். இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன எம்பாரசிங்காக இருக்கா, இல்லை என்ன மாதிரி இருக்கு அப்படி தேவங்க கேட்குறான். என்ன நீங்கள் வாய்ஸ்லாம் மாற்றி பேசுகிற, நீ போயிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களுக்கு பேக்கப் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ தேவங்க அப்படியே ஐயன் எனக்கு என்ன தெரிலடி,
உன்னை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சைட்டு விழுந்துட்டேன். அன்றைக்கி நீ இடிச்சல்ல, அப்பயே விழுந்துட்டேன்டி. உன்னை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சைட் இன்ன வரைக்கும் சொல்கிறேன்டி, சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடி. ஆனால் பார்த்துட்டேன். எனக்கு நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குடி. கடைசி வரைக்கும் இருப்பியா வாயன்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஐ லவ் யூ வாயன் அப்படின்னு அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இன்னும் பேக்கப்பில் தான் இருக்கீங்க. இப்போ தேவங்க பார்த்து அப்படியே திரும்பிக்கிறீங்க. தேவங்க அப்படியே சொல்கிறி, உனக்கு என்ன பிடிச்சிருக்காடி அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் தேவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் தலை கீழே போட்டுடுறீங்க. தேவங்க பார்த்துட்டு, என்ன வெக்கமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் சீக்கை பிடிச்சி அப்படியே தூக்கி பார்க்குறான். நீங்கள் தேவங்க என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. என்ன சொல்கிறேன்னா, ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொன்னேன். பொண்டாட்டியா அப்படி கேட்குறீங்க. ஆமாம், ஐ லவ் யூ பொண்டாட்டி. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியாடி. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாளைக்கு என்ன விஷயம் தெரிய வந்தாலும் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியாடி அப்படி கேட்குறான். அவன் இன்டைரக்டாக கேட்டுட்ருக்கான். நாளைக்கு சப்போஸ் உண்மை தெரிய வந்தாலும், அதாவது நீங்கள் வந்து தேவங்களோட ஃபேமிலின்னு உண்மை தெரிய வந்தாலும் நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களான்னு, அதாவது அவனை லவ் பண்ணிவிட்டு அவன் கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்னு அவன் இன்டைரக்டாக கேட்குறான். நீங்கள் அப்படி தேவங்க பார்த்துட்டு, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும்னா, ஏய் இல்லடி, நாளைக்கு ஓ ஏமை தேடி நீ போவ, ஏமை தேடி நான் போவேன். அப்போது என்ன இருந்தாலும் பிரிஞ்சு தானே ஆகணும். உனக்கு ஒரு ஏம் இருக்கும், எனக்கு ஒரு ஏம் இருக்கும். அது தாண்டி கேட்டா அப்படின்னு தேவங்க அப்படியே மழுப்பிடுறான். நீங்கள் அப்படிலாம் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேவங்க நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. அப்புறம் என்ன நீங்களும் தேவங்க தேவங்க டைம் ஆயிடுச்சு 10:15. ஐயோ, வார்டன் கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட கேள்வி. ஐயோ, போன தாட்டி ரிதம் அப்படி தான் மாட்டிக்கிட்டா. அவளோட ஆளு கூட ஜாலியாக சுற்றிட்டு வந்திருந்தா. ஏதோ மூவி நைட்டு போனாலாம். ஐயோ, அதே மாதிரி எனக்கும் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி கையில் ஷிவர் ஆகுது. தேவங்க பசிரிச்சிட்டே இருக்கான். என்ன, உன்னை நம்பி தான் வந்தேன், ஆனால் நீ 10:15 நீ இழுத்துட்டேன். எனக்கு தெரியாது. இப்போ எப்படியே நீ போய் என்னை விட்டுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படியா, உன்னை போய் விட்டுறவா அப்படின்னு தேவன் கேட்குறான். ஆமாம், எனக்கு எப்படின்னு தெரில, இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நான் நீ ஹாஸ்டல் கிட்ட விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். லைக் பேக் சைடாக உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிறான். நீங்கண்ணா தேவங்க என்ன பண்ணுறீங்க? ஏய் ஒரு லெக்கு கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லெக்கு தூக்கி அவனோட ஹிப்பை அப்படி லைக் அப்படி கவர் பண்ண மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் அவனோட ஷோல்டர்லேருந்து உங்கள் கையை போட்டிருக்கீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு போகலாமா அப்படின்றான். தேவங்க கால் வலிக்க போகுது. ஏய் வாயை மூடுறி அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் இப்போ என்ன பண்ணுறானா, நேராக ஓடிட்டே இருக்கான். நீங்கண்ணா தேவங்க கீழே விடுங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கீங்க. ஏய் கீழே போட மாட்டேன்டி, நல்லா என்ன பிடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் ஷோல்டர் நல்லா டைட்டாக அவனோட நெக்கை நல்லா ரோல் பண்ண மாதிரி உங்கள் ஹேண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தான் அப்படியா தேவங்க வேணான்றீங்க. அவனா கேட்காம ஒரு 10 நிமிஷத்தில் ஹாஸ்டலுக்கு வந்துருப்பீங்க. இப்போ அப்படியே தான் தேவங்க உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு போ அப்படின்றான். போய் தான் ஆகணுமா? ஏய் கொன்றுவேண்டி, இதே லேட்டு போ அப்படின்றான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம போகிறீங்க. வார்டன் பார்த்துட்டு, ஏன் லேட்டு அப்படி கேட்குறான். சாரி ஆண்டி, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட்டுன்னு நான் கேட்டேன், யார் கூட போனேன் அப்படின்னு வார்டன் கேட்குறான். நீங்களும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க, ஆனால் அது தேவங்கன்னு சொல்லல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறீங்க. ஃப்ரெண்டு கூட அரட்டை அடிச்சுட்டு ஹோஸ்டலுக்கு லேட்டாக வர வேண்டிய வா, நாளைக்கு ஒன்று மேம் கிட்ட மாட்டி விடுறேன்ட்டு சொல்லிடுறாங்க. ஐயோ ப்ளீஸ் 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 ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, அவன் நினச்சி கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றீங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுவாயன், இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் உள்ளே போயிட்டுருக்கீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காளுங்க. நீங்கள் அப்படியே ரியாவை பார்க்குறீங்க. அவள் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா ஜங்குக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் இங்கே ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு வாடன்கிட்ட அடி வாங்கிட்டு வரேன், ஆனால் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காளா இவ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் காலை எடுத்து ரப் பண்ணி அப்படியே ஒரு மிதிச்சிடுறீங்க. லைக் நம்ம வடிவேல் பண்ணுவார்ல ஃப்ரெண்ட்ஸ் படத்தில், அதே மாதிரி உங்கள் 2 காலையும் ஜாயின் பண்ணி ரப் பண்ணி 2 எட்டி ஒன்று கொடுத்துறீங்க. அவள் அப்படியே பெட்டுக்கு அந்த சைடு விழுந்துடுறா. வயன் என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி இப்போ அவள் கேட்குறா. அவள் ஃபோன் கீழே விழுந்தா, அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ என் ஃபோனு ஜங்கு கூட வயன் ஒன்றால் போச்சுடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் ஒருத்தி வார்டன் கிட்ட அடி வாங்கிட்டு வரேன், அதை கூட பார்க்காம, யார் ரூம்குள்ளே வராங்கன்னு கூட பார்க்காம நீ மட்டும் உட்காந்து ஜங்கு கூட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு என்ன, நீ உன் ஆள் கூட வெளியே போனல, அப்புறம் என்னடி அப்படி ரியா சொல்கிறா. போனந்தான் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி, வயன் மணி 10 ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாடி அப்படின்னு நீ சொன்னியா
அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்டி உன் கையில் வாட்ச் கட்டியிருக்கல, உனக்கு தெரியாதா அப்படி ரியா கேட்குறா. அது கட்டியிருக்கேன் தான், இருந்தாலும் ஃப்ரெண்டுன்ற ஒரு உரிமை நீ சொல்லணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் போடி வாயன், நீ ஊருக்கே போடி, நீ ரொம்ப பண்ணுறடி அப்படின்னு ரியா சொல்கிறா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப பண்ணுறல, இனிமேல் நீ என்கிட்ட பேசிப்பார், அந்த ஜங்கு கூட கொஞ்சிட்டுடி, நீ என்கிட்ட பேசவே பேசாத சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் அவங்க பெட்டில் படுக்க போயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கண்ணா, அப்படியே இன்ஸ்டாவை திறந்து ரியா இஸ் மை ஃபேக் ஃப்ரெண்டுன்ற மாதிரி போடுறீங்க. என்னது யாரும் ரீல் போட்டிருக்காங்களே அப்படின்ற ரியாவும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா நீங்கள் தான் ரியா இஸ் ஃபேக் ஃப்ரெண்டுன்னு போட்டு வச்சுருக்கீங்க ரீலில், அதாவது ஸ்டோரி போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு யார், நான் ஃபேக் ஃப்ரெண்டா, இருடி நானும் போடுறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் இப்போ உட்காந்து இப்போ ரீல் போட்டுட்ருக்கா, அதாவது ஸ்டோரி போட்டுட்ருக்கா ஒயன் இஸ் அ ஃபேக் ஃப்ரெண்டுன்ட்டு. ஸோ மாறி மாறி நீங்களும் அவ்வளோ சண்டை போட்டுட்ருக்கீங்க இன்ஸ்டாகிராம் மூலயமா. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்படி தான் ஃபோன் பண்ணி தேவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நான் போய் ஆகணும், ஒரு 1 வீக் ஒன்று மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னடி சொல்கிறா, 1 வீக்கா? ஏய் என்னால் முடியாது. முடியாதா, ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏய் 1 வீக் ஒன்று பார்க்காம எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்னு தேவங்க இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தேவங்க புரிஞ்சுக்கோ தேவங்க, அப்பாவோட தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் 1 வீக் முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க, போய் தான் ஆகணும் தேவங்க, லீவ் வேற விட்டுட்டாங்கல்ல, போய் தான் ஆகணும் தேவங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு ஏய் எதுக்குடி 1 வாரத்துக்கு முன்னாடி போகணும், என்னமோ நீ தான் அந்த கல்யாண பொண்ணு மாதிரியும் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். தேவங்க புரிஞ்சுக்கோ தேவங்க, ஏய் என் தெரியாதுரி, நீ கல்யாணம் தண்ணிக்கு போ அப்படின்னு தேவங்க சொல்கிறான். தேவங்க நீ சொல்கிற மாதிரி நான் போனேன்னா எங்கள் அத்தனை கொண்டுடுவாங்க தேவங்க, புரிஞ்சுக்கோ தேவங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ தேவங்க அதெல்லாம் முடியாது வாயன் அப்படின்ட்டு இருக்கான். தேவங்க சொல்லு, ஒன்று பண்ணுறியா, என்னன்னு சொல்கிறீ, பேசாமல் நீயும் என் கூட கிளம்பி வந்துடுறேன் ஊருக்கு, வில்லேஜ் உனக்கு சுற்றி காட்டுறேன், நீ சிட்டி போய் தானே, உனக்கு நான் வில்லேஜ் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்களாம் ஷாக்கு. ஏன்னா இப்போ கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்க பார்த்தா தேவங்க மாட்டிப்பான். இப்போது நீங்கண்ணா என்ன சொல்கிற, நீ வந்துட்டுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தேவங்க அப்படி ஐயோ எரிகிற நெருப்பில் இன்னும் மண்ணெண்ணெய் ஊற்றி விடுவா போல கேவ. ஆல்ரெடி எங்கள் அப்பாவும் என்னோட அப்பாவும் அதிகமாக கோவப்பட்டுட்ருக்காங்க, இதில் இவ என்னையும் காமிச்சு அந்த ஃபங்க்ஷனே நடக்கூடாமல் பண்ணி விட்ருவா போலக்கே. போகக்கூடாது பார்த்தேவங்க, இவ்வளோ 1 வீக் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எரியிற நெருப்பில் நம்மளே போய் மண்ணெண்ணெய் ஊற்றக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு தேவங்க எவ்வளோ சொல்லிட்டு இருக்கான் அவனுக்குள்ளே. தேவங்க லைனில் இருக்கியா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் அது ஐயோ ஒரு வேளை நான் வரலன்னு சொன்னால் கூட உன்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணல தேவங்க, உன்னது ஃபங்க்ஷன் போகணும், இல்லைன்னா என்ன பண்ணுறது தெரியலையே, அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இல்லைனா வயன் என்ன நினைப்பா அப்படின்ட்டு தேவங்குள்ளே ஓவர் திங்கிங் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ நீங்கண்ணா தேவங்க லைனில் இருக்கியா இல்லையா அப்படி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது தேவங்க சொல்லு வயன் சொல்லு, நீ ஊருக்கு வா பேசாமல், நம்ம அங்கே நிறைய தாட்டி பேசலாம்ல 1 வாரம். ஏய் அது அப்படின்னு தேவங்க மழுப்புறான். என்ன தேவங்க, ஊருக்கு தானே கூப்பிடுறேன், அது எங்கள் ஊர், சொந்த ஊருக்கு நீ வரதுக்கு என்ன பிரச்சனை, கல்யாணம் ஆகி நாளைக்கு அந்த ஊருக்கு நீ என்ன தான் வந்து தானே ஆகணும். இப்போ தேவங்களோட மைண்ட் வாய்ஸ், அடி பாவி அது என்னோட சொந்த ஊரும் தாண்டி, எங்கள் அப்பாவுக்கு நான் அங்கே வந்திருக்கேன் தெரிஞ்சா உங்கள் அப்பா பார்த்து என் கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுருவானே, அந்த பயத்தில் தானடி நான் இருக்கேன், அது உன்கிட்ட சொன்னால் நீ என்னை வெறுத்துருவேல்ல. ஐயோ தேவங்க உன் லவ்வில் மட்டும் ஏன்டா இவ்வளோ பிரச்சனை, லவ் இல்லை லைஃப்லேயே பிரச்சனை. இப்போ தேவங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு சாங் ஓடுது, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாற்றணும் கத்துரு. ஐயோ இப்போ என்ன நான் பண்ணுறதுக்கு தெரியல, ஒரு பக்கம் வயன் இன்னொரு பக்கமும் வயன்தான், 2 சைடும் அவள் தான் நிற்கிறா, இப்போ நான் எந்த சைடு போகிறதுனே தெரியலையே அப்படின்னு தேவங்க அவங்களே பேசிகிட்டு இருக்கான். தேவங்க என்ன நீ லைனில் விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க, ஏய் கத்தாதடி, ஐயோ பேசாமல் போயிடலாமா, சரி வேறு முடிவில்லை, வயன் நான் வரேன் அப்படின்னு தேவங்க சொல்லிடுறான். உண்மையாவா அப்படி கேட்குறீங்க. வரேன்டி அப்படின்னு தேவங்க சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். தேவங்க அதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டான். பரவாயில்ல அவனுக்கு வேலை இருக்கும் போல், சரி அதான் ஊருக்கு வரானே அது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு ரூமில் உட்காந்துட்டு அப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நைட் டைம் போல் ஊருக்கு போகிறதுக்காக ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு
என்னவா என் கிளம்புறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீனும் வேணா வாடி அப்படி ரியாவை கேட்குறீங்க. ஏய் போடி, நீ வேற லீவ் விட்டுருக்காங்க, நான் போய் எங்கேயா வெக்கேஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு ரியா சொல்கிறா. சரி சரி ஏதாவது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிதமும் ஜாய் அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ரியா அப்படியே தான் ஜங்கு கூட உட்காந்து டைப் பண்ணிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ஹாஸ்டலில் விட்டு வெளியே வரீங்க. ஸோ அப்படியே அங்கெல்லாம் சைன்லாம் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்டலில் விட்டு வெளியே வந்தா நம்ம டே தான் நின்றுட்டு இருக்கான். அவனும் உங்களை மாதிரியே தான் கை ஃபுல்லாக பேக் வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே தான் தேவங்க பார்த்துட்டு போகலாமா அப்படி கேட்குறீங்க. போகலாம் போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் இப்போ தேவங்க அப்படியே தான் இப்போ டாக்ஸி புக் பண்ணி தான் அப்படி நேராக இப்போ வில்லேஜுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்களும் வந்துட்டீங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பா அம்மாலாம் பார்க்குறாங்க. ஆனால் தேவங்க என்ன பண்ணுறானா இப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறானா அவனோட கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி அப்படியே அவனோட முகத்தை அப்படி கவர் பண்ணிக்கிட்டான். அவன் கண்ணு மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே உங்கள் அப்பா பார்த்துட்டு ஆமாம் யார் இந்த தம்பி ஏன் முகத்தை கவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ தேவங்க அப்படியே லைட்டாக வாய்ஸை மாற்றிட்டு அங்கிள் எனக்கு உடம்பு சரியில்ல அதான் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போ நீங்கண்ணா உடம்பு சரியில்லையா வரும்போதைக்கும் நல்லா தானே இருந்தான். ஏய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படி நீங்கள் வாடா போடா இருந்தால் கூப்பிட்டு இருக்கீங்க. இப்போது தேவங்க பார்த்துட்டு அப்பாடி ஒரே நம்ம பேரை கூப்பிடல, பேரை வச்சு கூப்பிட்டேன்னா சோலி முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் அப்படியே தேவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வருவீங்க. ஸோ இவன் பேர் தேவங்க அப்படி சொல்லலான்னு வருவீங்க. டக்குன்னு தேவங்க அப்படி வயன் வா உள்ளே போயிடலாம், எனக்கு ஒருமா உடம்புலாம் வலிக்குது, ரூம் கொஞ்சம் காட்டுறியா. ஓ அப்படியா சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தம் தேவங்க கூப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ அப்புறம் என்ன அந்த 1 வீக் அப்படி தான் தேவங்க நிறையா சஃபர் பண்ணியிருப்பான். அவன் ஃபேஸை கவர் பண்ணுறது அப்படி இப்படின்னு. ஸோ இப்போ மேரேஜுக்கான மார்னிங் பார்க்கலாம். தேவங்க அப்படி தான் மாஸ்க்கை போட்டுட்டு அப்படி தான் வந்துட்டுருப்பான். இப்போ அப்படியே தான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தேவங்க பார்த்துட்டு தம்பி யாருப்பா நீ சும்மா சும்மா மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கா, ஒரு வாரமாக உன்னை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அங்கிள் கேட்குறாரு. தேவங்க பார்த்துட்டு அது கொஞ்சம் பல்லு வலி அங்கிள், அதான் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான். ஓ அப்படியாப்பா சரி சரி அப்படின்னு அவரு போயிடுறாரு. இந்த 1 வீக்குமே அவங்க இப்படி தான் எல்லார்ட்டையும் எனக்கு பல்லு வலி இருக்குது, அதனால தான் லைட்டாக வீங்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னு தேவங்க எல்லாரையும் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். அப்படி தான் ஒரு நாள் உங்கள் அப்பா வராரு. தேவங்கண்ணா ஐயோ மாமா வராங்களே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தேவங்க அப்படியே அங்கிள் அப்படின்னு தேவங்க வாய்ஸ் மாற்றி பேசிகிட்டு இருக்கான். தம்பி என்னப்பா நானும் ஒன்று ஒரு வாரமாக பார்க்குறேன், என் பொண்ணு கூடயே சுற்றுற, என் பொண்ணோட ஃப்ரெண்டுன்ற, அப்புறம் என்னப்பா இந்த மாஸ்க்கு உன்னை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குப்பா, நீயும் சிட்டி பையன் மாதிரி இருக்க, என் பொண்ணு உனக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கலையே அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ தேவங்க பார்த்துட்டு ஐயோ அங்கிள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் ரொம்ப நல்ல பொண்ணு தான், அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு தேவங்க சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு யாராக இருக்கும் இந்த பையன்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு எங்கேயும் இந்த பையனை பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. இப்போது அப்படி தான் தேவங்க அவன் மட்டும் நின்றுட்டுருக்கான் ஒரு ரூம் கிட்ட. நீங்கள் அப்படி தான் எல்லாட்டையும் பேசிட்டு வந்துட்டுருப்பீங்க. இதோ வந்துடுன்னு சொல்லிட்டு அப்படி தான் யார்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. டக்குன்னு ஒரு சந்துலேருந்து யாரோ உங்களை பிடிச்சி இழுத்துடுறாங்க. நீங்கண்ணா யார் அப்படி சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா தேவங்க தான் மாஸ்க் அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் மட்டும் நின்றுட்டுருக்கான். நீங்கள் தேவங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்ன மேரேஜ் வந்ததுலேருந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படி தேவங்க கேட்குறான். ஏய் அக்காவுக்கு கல்யாணம்டா, நான் என்ன பண்ணுறது, அதான் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இன்னைக்கு காலையிலே கல்யாணம்ல, அதான் கொஞ்சம் வேலையாக இருக்க, சரி என்ன விடு அப்படின்னு வாங்கின்னு போகிறா. டக்குன்னு தேவங்க அப்படியே பிடிச்சிடுறான். என்ன தேவம் விடு, கல்யாணத்தில் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, விடுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. முடியாது, விட முடியாது. எப்படி வில்லேஜ் வந்தா இப்படி சுத்தமாக மாறிடுற. நான் கேட்கணும்னு நினச்சேன், நீ ஏன் மாஸ்க் போடுற, அப்பா கிட்ட கேட்டால் பல்லு வலி அதான் அவன் போட்டிருக்கான்னு அப்பா சொல்கிறாரு, என்ன உனக்கு பல்லு வலி எங்கே காட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேவங்களோட ஃபேஸை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. ஃபேஸ்லாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்ன அப்படி தேவங்க கேட்குறீங்க. தேவங்க பார்த்துட்டு அதுவா இப்போ உங்கள் அப்பா பார்த்தா ஏதாவது கண்டுபிடிச்சிடுவாருந்தா. என்ன கண்டுபிடிப்பாரு, அதெல்லாம் சொன்னால் புரியாதுடி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி உங்ககிட்ட க்ளோஸாக வரான். தேவங்க இது சரியில்லை, நீ விடு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அதே உங்கள் கையை விடவே இல்லை, அப்படிதான் பிடிச்சி விளையாண்டுருக்கான். டக்குன்னு உங்கள் அம்மா வர சவுண்டு கேட்குது. வாயன் இங்கே வாயன், அக்காவுக்கு என்னன்னு பாரு அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்றாங்க, என்ன விடு அப்படி சொல்லி நீங்கள் ஓடிட்டீங்க. தேவங்க அப்படி தான் போறியா எங்கே வேணா போ, உனக்கு பிடிக்காம விட மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் அந்த மாஸ்க்கு திரும்ப போட்டுட்டான். அவன் மட்டும் கிளம்பிட்டான். ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் அக்காவுக்கு அப்படி அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க. ஐயோ என் அக்கா எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படி தான்
இப்போ அப்படியே உங்கள் அக்காவை மணமேடைக்கு அனுப்புறீங்க. ஸோ உங்கள் அக்காவுக்கு ஃபைனலி கல்யாணம் ஆக போகுது. ஸோ தாலி கட்டும் போது தான் ஸோ அப்போத்தே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பானா, ஸோ அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போத்தே அவங்க அப்படிதான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். ஒரு வயசானவர் தான், அவர் ரொம்ப பெரிய பொருள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் கீழே போடும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்ணிடுறானா, அவருக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ டக்குன்னு சவுண்டு கேட்டுடுது. ஸோ எல்லாரும் என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அவங்களோட மாஸ்க் அப்படி ரிமூவ் ஆகி கீழே விழுந்துருச்சு. இப்போ உங்கள் அப்பா செம்ம ஷாக். இதை அவங்க பார்த்த உடனே இப்போ உங்கள் அம்மாவும் தான், நீங்கண்ணா உங்கள் அக்காவோட மணமேடையில் நின்றுட்டுருக்கீங்க. தேவங்க என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ சவுண்டு கேட்டோன்னு நீங்களும் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. தேவங்களோட மாஸ்க் அப்படியே ரிமூவ் ஆகி கீழே விழுது. தென் அப்படியே தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபைனலி உங்கள் அக்காவுக்கு தாலி கட்டியாச்சு. நீங்கள் அப்படியே தான் அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் அப்பா அப்படியே கோபமாக தேவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. தேவங்க மாமா அப்படின்றான். யாரா உனக்கு மாமா அப்படியே சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே தேவங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே இழுத்துட்டு எங்கேயோ போகிறாரு. உங்கள் அம்மா அப்படி பின்னாடி போகிறாங்க. நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு காணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் மணமேடையிலேருந்து இறங்கி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருண்ணா, டேய் பொண்ணு யாரா இங்கே கூப்பிட்டா, நீ ஏன்டா இங்கே வந்த, அப்போது என் பொண்ணோட காலேஜ் கூட படிக்கிற பையன் நீ தானா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. மாமா அது அது புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வரீங்க. இப்போ பார்த்துட்டு அப்பா என்னாச்சு என்னாச்சு ஏன் அவனை திட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. திட்டுறனா, இவன் யாரும் உனக்கு தெரியல வாயன்மா அப்படின்னு இப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா என் காலேஜில் படிக்க சீனியர்ப்பா, அவர் என் ஃப்ரெண்டு கிம் தேவம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிம் தேவம் பையன், இவன் யார் பையன் தெரியுமா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. தேவங்க அப்படியே அங்கிள் வேணாம் மாமா வேணாம் மாமா அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு வாயை மூடுறா. ஓ மாமா இல்லை, அதான் உங்கள் அம்மாவோட தம்பி, நம்ம சண்டை போட்டு வந்தோமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அவனோட புள்ள தான் இவன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்குலாம் செம ஷாக்கு. நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படி வயன் அது அது அப்படின்னு சொல்லி தேவங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வரான். நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. என்ன தேவங்க, அப்போ என் சைல்ட்ஹுட்டில் அந்த ஃபோட்டோ அப்போ நீ தானே, அது சின்ன வயசில் ஹாஸ்டல் போயிட்டே, சே உன் கூட எவ்வளோ நாள் நான் பழகினேன். எனக்கு அசிங்கமாக இருக்குது. எங்கள் அப்பா பற்றி உங்கள் அப்பா எவ்வளோ கேவலமாக பேசினா தெரியுமா, உன் கூட போய் சே அப்படின்னு வாயின் சொல்கிறா. வயன் அதுக்காக நம்ம காதல் அப்படின்னு தேவங்க சொன்னானே, யாருக்கு லவ் பண்ணா, நீ நல்லவன் நினச்சேன், ஆனால் கெட்டவனுக்கு பிறந்த பையன் தானே நீ. எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் அன்றைக்கி உங்கள் அப்பா என்னென்ன யூஸ் பண்ண தெரியுமா வேர்ட்ஸை, இவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா, எங்கள் அப்பாவை அன்றைக்கி நான் பார்க்கணுமே இவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா. வயன் எங்கள் அப்பா பண்ண தப்பு தாண்டி, அதுக்காக நம்ம காதலை வேணாம் தேவம் வேணாம், நம்ம காதல் இதோடய முடிச்சுக்கலாம் அப்படின்னு வயனும் தேவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னது காதலா, என்ன வாங்கி சொல்கிற, ஆமாப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உன் பொண்ணு நான் பண்ண தப்பு இந்த உலகத்தில் பெரிய தப்புனா நான் இவனை மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளை லவ் பண்ணதான்ப்பா. சரி பார்க்க ரீசெண்டாக இருந்தாரே, நல்லவர் மாதிரி இருக்காரு, நம்ம லைஃப்க்கு நல்ல பார்ட்னராக இருப்பாருன்னு நினச்சி தான்பாக லவ் பண்ணேன். அண்ணா இவர் என்னோட மாமாவோட பையன், எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் இவனை பார்த்தது கூட கிடையாதுப்பா, எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. அண்ணா இவ என்கிட்ட தெரிஞ்சும் ஒன்றுமே சொல்லலை. தேவம் உனக்கு தெரியும் தானே நான் உன் முறை பொண்ணு தானேன்னு, சொல்லு தேவம் உன்னோட அத்தை பொண்ணு தானே, உனக்கு எப்பயும் தெரியும் தானே அப்படின்னு வாங்கி கேட்குறா. தேவங்களாம் ஒன்றுமே சொல்ல தெரியல, ஏன்னா அவனுக்கு தெரியும்ல. ஸோ இப்போ அப்படி தேவங்க அப்படியே முழிச்சிட்டே இருக்கான். அப்போனா உனக்கு தெரியும், ஆனால் நீ எங்கேயாவது நான் அவனை வெறுத்துட்டு போகிறேன், எங்கேயாவது லவ் வேணான்னு சொல்லி போயிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட உண்மையாக சொல்லலை. நீ என்கிட்ட சொல்லலை தேவம், மறைச்சிட்டல. ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்றைக்குமே எந்த மறைவும் இருக்கக்கூடாது. ஆனால் நீ இவ்வளோ பெரிய ட்ரூத்தான விஷயத்த மறைச்சிட்டல தேவம். இதுக்கப்புறம் நீ வேணா தேவங்க, எனக்கு நீ வேணாம் வயன், புரிஞ்சுக்கோ வயன், அப்படி எதுவும் இல்லடி அப்படின்னு தேவங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வரான். ப்ளீஸ் போயிடு, என் லைஃப்பை விட்டு போயிடு தேவம், இனிமேல் எனக்கு நீ வேணாம், எனக்கு படிக்கணும், நான் படித்து உங்கள் அப்பாவோட பெரிய ஆளாக வந்து காட்டுறேன், அதுதான் நான் மோட்டிவேட்டாக வச்சுருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த உடனே தான் நான் விழுந்துட்டேன், இதுக்கப்புறம் யாருக்கு உன்னை விழமாட்டேன் தேவம், என்னை விட்டு அப்படின்னு இப்போ வயன் அழுதுட்டுருக்கா. ஏன்னா அவள் அவ்வளோ தேவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போது அது உங்கள் மாமாவோட பையன் தெரிஞ்சோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு தெரியும் உண்மை, பட் இருந்தாலும் இப்போ அவன் ஒன்றுமே உங்ககிட்ட சொல்லலை, அதில் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் விழுந்து விழுந்து அழுதுட்ருக்கீங்க, உங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. டேய்
முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புடா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. தேவங்களாம் அப்படி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இல்லை ஒயன் சொன்னா தானே போவேன் அப்படின்னு தேவன் நின்றுட்டுருக்கான். வெளியே போ தேவன் அப்படின்னு ஒயன் கத்திடுறா. அவ்வளோதான் தேவன் அவ்வளோ ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. தேவங்க அப்படியே அவன் பேக்கெல்லாம் எடுத்துட்டு அவன் மட்டும் அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு அப்படியே பார்க்குறான். ஒயன் அழுதுட்டே அப்படியே இந்த கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிடுறா. விண்டோ வழியாக ஒயன் பார்த்துட்டு வந்திருப்பா. அப்படி இது கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ தேவங்களாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ அவன் உடஞ்சிட்டான். அவன் இப்போ நம்மளை வெறுத்துட்டான்னு அவனுக்கு ரொம்ப உடஞ்சிட்டு நேராக அவன் சிட்டிக்கு தான் திரும்ப போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்குலாம் முடியல. ஸோ அவன் நேராக சிட்டிக்கு வந்துட்டான். ஜங்குக் பார்க்குறான். மச்சா என்னடா ட்ரிப்பு நல்லா இருந்துச்சா ஒரு வாரம் அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். பட் ஆனால் தேவங்க எதுவுமே பேசல. கல் மாதிரி வந்து அப்படியே பெட்டில் உட்காடுறான். டே மச்சான் என்னடா ஆச்சு அப்படி கேட்டோனே இப்போ தேவங்க அப்படியே அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். டே மச்சான் அதுக்கலாம்டா விட்றா, நீ ஏன்டா அவகிட்ட உண்மையே சொல்லலை அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். ஆனால் தேவன் அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவன் அவ்வளோ லவ் வச்சுருப்பான் வயன் மேலே. இப்போ வயனே நம்மளை வெறுத்துட்டாலேன்னொன்னே இப்போ அவனால் முடியல. அப்படி தான் தேவன் கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி உங்களை பார்க்கலாம், நீங்கள் அப்படி தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு வயன்மா நீ அந்த காலேஜ்லேருந்து ரிசைன் ஆகிடுமா, நான் வேறு காலேஜ் ஒன்று சேர்த்துட்றேன் அப்படி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கிறீங்க, நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்க. அப்புறம் என்ன உங்கள் அப்பா அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் உங்கள் அப்பாவும் சிட்டிக்கு நேராக வந்து காலேஜ்லேருந்து ரிசைன் ஆகலான்னு சொல்லிட்டு டிசி வாங்கலான்னு வந்திருக்கீங்க. உங்கள் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரியா, ரிதம், ஜாய் 3 பேரும் உங்களை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் சமாதானப்படுத்திட்டு ஏய் அழாதீங்கடி ஏன்டி அழறீங்க அப்படி கேட்குறீங்க. வயன் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டி, நீ இந்த நாள் தாண்டி நாங்கள் காலையில் குளிச்சுக்கிட்டு 6 மணிக்கா நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இப்போ நீயும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாயன் அப்படின்னு ஜாய் சொல்கிறா. ரிதம்னா ஆமாம் வாயன் நீதான் வாயன் எங்கள் எல்லாரும் திருத்தின, அண்ணா நீயே இல்லாதப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு இப்போ நம்ம ரிதம் சொல்லிட்டு இருக்கா. ரியாலாம் சொல்லவே வேணாம், ஏன்னா வயனும் ரியாவும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே ரிதம் அப்படிதான் பார்த்துட்டே இருக்கா. ரியா அப்படியே வயனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு வயன் எனக்கு புரியுது உன் சிச்சுவேஷன் என்னான்னு, அண்ணா எங்கே இருந்தாலும் நல்லா படி வயன் எனக்கு அது போதும் அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்களும் ரியாவை அப்படியே நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன அப்படியே பாய் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் ஹாஸ்டலில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளியே வரீங்க ஹாஸ்டலை விட்டு. ஸோ ஹாஸ்டல் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் தானே நம்ம தேவங்கோட ஹாஸ்டல் இருக்கும். ஸோ அதையும் பார்க்குறீங்க. ஸோ தேவங் அவன் ரூம்லேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான். பட் ஆனால் நீங்கள் ஹாஸ்டலில் மட்டும் அப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருக்கீங்க. தேவங்கனா ஒட்டஞ்சு அழுதுட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கே வரப்போகிறது இல்லை, அதுக்கப்புறம் அவனும் உங்களை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அவனா ரொம்ப உடஞ்சி அழுதுட்டுருக்கான். இன்னும் 1 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் அவன் கிராஜுவேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போயிடுவான். இன்னும் நீங்கள் 3 இயர்ஸ் படிக்கணும். ஸோ இப்படி தான் அவங்க பார்த்துட்டு செம்மையாக அழுதுட்டுருக்கான். இங்கே ஜங்குக்னா சம்மந்தப்படுத்திட்டு இருக்கான். இங்கே ஜங்குக் அப்படி தான் தேவங்க்கு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் தேவங் கேட்குற மாதிரி இல்லை. அப்படி தான் நீங்கள் போகிறதே பார்த்து அழுதுட்டுருக்கான். அதுக்கப்புறம் நீங்களும் கிளம்பிட்டீங்க. தேவங்க பின்னாடியே வரான். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்படி கிளம்பிட்டீங்க. தேவங்க அப்படியே ஓடியே வந்திருப்பான் பஸ் பின்னாடியே. ஆனால் எவ்வளோ தூரம் ஓட முடியும். ஸோ அந்த பஸ்ஸும் ஃபைனலி போயிடுச்சு. தேவங்க அப்படியே உடஞ்சி அந்த ரோட்லேயே அழுதுட்டுருக்கான். தேவங்குக்கு பின்னாடியே ஓடி வந்திருப்பான். தேவங்கா என்னடா பண்ணுற அப்படி சொல்லி தேவங்குக்கு பின்னாடியே வந்திருப்பான். ஸோ தேவங்க அப்படி வச்சா போராடாவ என்னை விட்டு ஒரு இடம் போயிட்டாடாவ, என்னை மறந்து போறாள் அவ, எப்படி அவளுக்கு இந்த மனசு வந்துச்சு? பையன் உன்னை நான் அவ்வளோ நேசிக்கிறேன்டி, ஆனால் நீ என்னை விட்டு ஒரு இடம் போகணும்னு நினச்சிட்டல, யார் பண்ண பாவண்டி? நம்ம அப்பா அம்மா பிரச்சனைக்கு நீ ஏன்டி நடுவில் வர? காதல்ன்றது ஒரே ஒரு தாட்டி தானே வயன், ஆனால் அது ஒரே ஒரு லவ் உன் மேலே தாண்டி அதிகமாக வச்சுருக்கேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்ட்டு வேணான்னு சொல்லிட்டு போகிற பத்தியா என்னவா என்னது அப்படியே நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஜங்குக்னா டேய் மச்சான் வாடா போகலாம் அப்படியே சொல்லிட்டு ஜங்குக் கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் ரொம்ப உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படிதான் மந்த்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ சிட்டிலே இன்னொரு பெரிய காலேஜ் இருக்குது, அங்கே தான் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ரியா, ரிதம், ஜாய் அப்படி 3 பேர் கால் பண்ணுறாங்க. ஸோ கான்ஃபரன்ஸில் வராளுங்க. நீங்களும் அப்படியே ஆறுதலாக எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் இந்த காலேஜ் போயிட்டு இருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு ஐயன் ஒரு விஷயம் சொல்லவாடி அப்படின்னு ரியா கேட்குறா. நீங்களும் சொல்லு ரியா அப்படி கேட்குறீங்க. நீ போனதுலேருந்து அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான் தெரியுமா? நீ போன அந்த டேலேருந்து ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, உன்னையே நினச்சி ஃபீல் பண்ணுறான்டி அப்படின்னு இங்கே ரியா சொன்னோன்னே நீங்கள் அப்படியே
இதுக்கு தான் கால் பண்ணியா அப்படி கோபமாக கேட்குறீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டதுக்கும் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டதுக்கும் உங்கள் காதல் என்னடி? அவன் உன்னை அவ்வளோ நேசிச்சான் மோகன். ஆனால் அவன் லவ் நீ புரிஞ்சுக்காம எனக்கு நீ வேணான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்ட பத்தியா? எப்படி அவன் தாங்குவான்? உன்னை உருகி உருகி லவ் பண்ணாருடி. ஆனால் நீ எனக்கு லவ்வே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. அப்படி ரியா கேட்குறா. நீங்கண்ணா ஒழுங்காக பேசுறதான் தான் என் கூட மட்டும் பேசு சரியா? மற்றவங்கள்ட்ட பேசிட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்கலாம் கேட்டு வந்து சொல்லாது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறீங்க. இப்போ அப்படி ரியா, ரிதம், ஜாய் அப்படி 3 பேரும் என்னடி இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு அவளுங்க பார்த்துட்டு இருக்காளுங்க. ஸோ பக்கத்துலேயே தான் தேவன் நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு அப்படி தேவன் கேட்குறான். சீனியர் அது ஒன்றும் இல்லை, அவள் சும்மா கோவத்தில் இருக்கா. அவள் கோவத்துலலாம் இல்லை, அவள் என்னை டோட்டலாக வெறுத்துட்டா, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம தேவன் சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போகிறான். ஸோ இப்போ வாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கார், ஒரு பெரிய லக்ஸூரியான கார் அப்படியே வந்து ஒரு ஆஃபீஸ் முன்னாடி இறங்குது. ஸோ ஒரு பொண்ணு அப்படி இறங்கி வராங்க, ரொம்ப மாசா கெத்தா. இப்போ அப்படி உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க, அது அவங்களோட ஆஃபீஸ் தான். இப்போது அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகணுன்னே அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் தென் கிளைண்ட் எல்லாருமே அந்த பர்சனுக்கு பவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சனும் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ நேராக அவங்களோட கேபினில் தான் போய் உட்காடுறாங்க. இப்போ அவங்களோட பிஏ வந்துட்டு மேம் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் மேம், இன்னைக்கு இந்த இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க லிஸ்ட்டாக அந்த பிஏ இப்போது தேவையில்லாதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிவிடுங்க, சும்மாலாம் நான் வர முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பிஏ பார்த்துட்டு மேம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டாக போய் நிற்க முடியாதுல்ல. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள போக சொல்லுங்கள், என்னாலாம் போக முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு திமிரா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மவா நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ, நீங்கள் அப்படி தான் மாசா உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சவுத் கொரியாவில் நம்பர் 1 பிஸ்னஸ் கேர்ளாக இருக்கீங்க, யாராலையும் பண்ண முடியாததை நீங்கள் ஒரு தனி கேர்ளாக நின்று ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பீங்க தான், ஆனால் எல்லாருக்குமே மரியாதை கிடையாது. ஹேட்டர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக மரியாதை கிடையாது. உங்களுக்கு நிறையா எனிமீஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் தாண்டி தான் நீங்கள் நம்பர் 1 பிஸ்னஸ் கேர்ளாக இருக்கீங்க. இந்த சவுத் கொரியாவிலே மேக்ஸிமம் பிஸ்னஸ் மேன் தான், நீங்கள் தான் நம்பர் 1 பிஸ்னஸ் கேர்ளாக இருக்கீங்க. ஸோ உங்களோட எனிமீஸ் தான் இந்த மாதிரி தேவையில்லாத இன்டர்வியூ தென் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா நீங்கள் டவுன் ஆகணும்னு. இப்போது பிஏ பார்த்துட்டு மேம் அப்போது இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் எனிமீஸ் எல்லாம் இப்போ இதெல்லாம் இந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டுட்டு அவங்க அவளை பிடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் பிடிக்க முடியாது போச்சு அப்படின்னு உங்கள் எனிமீஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1-2 எனிமீஸ் கிடையாது, 4-5 பேர் இருக்காங்க. ஸோ எப்படியாவது உங்களை ட்ராப் பண்ணி பிடிச்சி உங்களை டவுன் ஆக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எல்லா எனிமீஸை தாண்டி தான் இப்போ நம்பர் 1 கேர்ளாக இருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கெலாம் பிஏ கூட பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டேஸஸ்லாம் அப்படியே தான் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபைன் டே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்களே என்ன எதுன்னு பார்க்குறீங்க. உங்களோட பிராண்டு, அதாவது உங்களோட கம்பெனிலேருந்து ஒரு பிராண்ட் நிறையாவே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி பிஏவை கூப்பிட்றீங்க. அவரும் ஆமாம் மேம் உங்களோட பிராண்டு வேர்ல்டு லெவலில் நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சு, அதான் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் காலையிலே. சரி பிஏ அவங்க கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஓகேன்றாரு. ஸோ இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஹாப்பி ஆகிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்படி டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. இப்போ பிஏ வராரு. மேம் பயப்படாதீங்க மேம், எதாவது பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? அந்த போய் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போய் என் எனிமீஸ்லாம் வச்ச ட்ராப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ பிஏ பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட ஆஃபீஸ்க்கு வெளியே அவ்வளோ மக்கள் நின்றுட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்படி தான் உங்களோட ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் கேட்டுட்ருக்காங்க, எங்கே வயன் மேம் அவங்க எங்கே அப்படிலாம். இப்போ நீங்கள் என்னதான் இவங்களுக்கு வேணும், சும்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்லணும், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் இப்போ அப்படி தான் வந்து வெளியே நிற்கிறா. இப்போ அப்படி தான் இன்டர்வியூவில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஓகே ஸ்டாப், என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வாங்கி கேட்குறா. இப்போ அப்படியே இன்டர்வியூவில் இருக்கவங்க மேம் நீங்கள் தப்பான உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்க உங்கள் பிராண்டை அப்படிலாம் கேட்குறாங்க. ஏங்க நான் நல்லவங்க நினச்சி தான் பண்ணேன், ஆனால் அவங்க எனக்கு இது போட்டு ட்ராப்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு வாயின் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. பிஏ பார்க்குறாரு. ஏன்னா வாயன் கிட்ட அவ்வளோ ப்ரூட்டலி கேட்டுட்ருக்காங்க கொஷின்ஸ். ஸோ வாயனுக்கெல்லாம் முடியல.
சாரி அப்படி சொல்லிட்டு வயன் மட்டும் உள்ளே போகிறா. இப்போ இன்டர்வியூவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்படி ப்ரூட்டெல்லாம் கேட்டனால வயனுக்கு மேம்க்கு ஆன்சர் பண்ண தெரியல. அவங்களுக்கு வந்து லைக் அவங்க பிராண்டு மட்டும் நல்லா போனால் போதும், அவங்க வந்து செல்ஃபிஷ் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் முடியல. ஸோ டேக்ஸ் கட்ட சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் முடியல. ஸோ அப்படிதான் இப்போ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து உங்களோட கம்பெனிக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதாவது லஞ்சம் வாங்கி காசை பதுக்கி வச்சிருக்கீங்களா, அதாவது பர்சனலாக எங்கேயா வச்சிருக்கீங்களான்னு. ஸோ நீங்களும் அப்படிதான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பயே உங்கள் கூட தான் நின்றுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ என்னன்னு தெரியல, உங்கள் ஃபோன்லேருந்து மெயில் வருது. நீங்கள் அதை என்ன ஏதுன்னு எடுக்கலான்னு தான் போயிருப்பீங்க. டக்குன்னு அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் பார்த்துட்டு, மேம் நாங்கள் செக் பண்ணுறோம், இது உங்களுக்கு யாராவது லஞ்சம் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னோடனே நீங்களும் சரி எதாவது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவரும் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இமெயிலேருந்து இப்போ வாயன் இவ்வளோ லேக் வாங்கியிருக்காங்க எங்கள்கிட்டருந்து, அதாவது வேறு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காங்க, பட் ஆனால் இன்னும் தரலை அப்படின்லாம் வந்து அது மெசேஜ் வந்திருக்கு. இது ஆஃபீஸர்ஸ் படித்து இது ஃபேக்கா இல்லை ட்ரூவான்னு பார்க்குறாங்க. பார்க்க ட்ரூ மாதிரியே இருக்குது, ஏன்னா இது வந்து ஹேக்கர் மூலயமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன் ஆஃபீஸரோட மூஞ்சி ஒரு மாதிரி போகுதுன்னு. ஸோ அவர் பார்த்துட்டு, ஒயின் உங்களை அரெஸ்ட் பண்ணணும், சாரி அப்படின்றாங்க. உங்களுக்குலாம் முடியல. இந்த நியூஸ் அப்படியே இப்போ இன்டர்நெட் அப்படியே சோஷியல் மீடியா அப்படியே பரவிட்டு இருக்கு. இது நியூஸாகவே வந்துருச்சு. உங்கள் அப்பா அம்மா பயப்படுறாங்க. அவங்க அப்படியே பிஏக்கு கால் பண்ணி கேட்டால் பிஏவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒயனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி வர சிச்சுவேஷன் வந்த உடனே ஒயன் ஓகே நான் வரேன் அப்படின்னு ஒயன் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி தான் ஒயன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போகுது. ஒயனோட அப்பா அம்மாக்கெல்லாம் தாங்க முடியல. அவங்களுக்கு அவங்க பொண்ணு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி போகிறத பற்றி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ பிஏக்கெலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ அப்படி நீங்கள் அப்படி தான் ஜீப்பில் ஏறலான்னு போகும்போது பிஏ அப்படி பார்க்குறாரு. பிஏ நம்ம கம்பெனியை பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. பிஏ பார்க்குறாரு, ஃபீல் பண்ணாதீங்க வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. அப்புறம் என்ன, நீங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே உங்களை வச்சு நல்லா கேட்குறாங்க. கேள்வி மேலே கேள்வியா. நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா, உங்கள் பிராண்ட் ரெக்கமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் காசு வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டு என்னென்னமோ கொஷின் கேட்குறாங்க. உங்களால் எதையும் ஆன்சர் பண்ண முடியல. உங்கள் அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்குலாம் அம்மா இங்கேயா வந்தீங்க, நான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பையன்மா எப்படி உன்னை தனியாக விட்டு போக முடியும், நீ ஒரு பொம்பளை பிள்ளை, அம்மா நான் இருக்கம்மா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா இங்கே வேணாம்மா, நீங்கள் போங்க, நான் பிஏ வர வச்சுக்கிறேன், நீங்கள் போங்கன்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. உங்கள் அப்பா கேட்காம உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ இப்போது போலீஸை பார்த்து, சார் என் பொண்ணு இந்த தப்பு பண்ணல சார், அவள் லஞ்சம்லாம் வாங்க மாட்டா, ஏன் லஞ்சம் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறேன். ஏங்க இப்போது உங்கள் பொண்ணு லஞ்சம் வாங்கியிருக்கான்னு இமெயிலே வந்திருக்கு, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன் அப்படியே அந்த போலீஸ் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் ஐயோ அது ஃபேக்கு, ஹேக்கர் மூலிமா வர வச்சுருக்காங்க, நான் எவ்வளோ சொல்கிறேன், யாருமே காதில் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு வாங்கி சொல்கிறா. ஏமா அதை பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்குது, அதை ஃபேக்குன்னு எப்படிமா நீ சொல்ல முடியும்? ஹேக்கருன்னு சொல்கிற, யார் பண்ணியிருப்பா? வேறு யாருங்க, என்னோட எனிமி தான் பண்ணியிருப்பாங்கம்மா. யார் அந்த எனிமி நீ சொல்லிட்டேன்னா அவங்கள நம்ம தட்டி கேட்கலாம். இப்போ பார்க்கவும் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க, உனக்கு எதுக்குமா அந்த பிஸ்னஸ்லாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் வாயை முடிக்கிட்டீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியல உங்களால். ஸோ அப்படியே தான் உங்கள் அப்பா, நான் ஜட்ஜை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ இப்போ அப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. உங்களை வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்களை சாவடிக்கிறாங்க. உங்களுக்குலாம் முடியல, எத்தனை பேருக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் கூடயே தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே நம்ம ஆள் வராரு, வேறு யாரும் இல்லை, நம்ம வி தான். ஸோ வி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், இப்போ வி வரான். ஸோ நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க வி அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ வி அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து, ஆமாம் எதுக்கு எங்களை இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணலாமா சார், அதுவும் 2 நாள் வச்சுருக்கீங்க, இது சட்டப்படி தப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறான். இப்போ அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு, சார் கம்பெனி பிஸ்னஸ்க்காக போய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க சார் இவங்க இந்த மேடம் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. லஞ்சம்? இவங்க ஏன் சார் லஞ்சம் வாங்கணும், இவங்க நம்பர் 1 பிஸ்னஸ் கேர்ள், அதுவும் இந்த சவுத் கொரியாவில், இவங்க ஏன் லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்களும் தேவங்க பார்க்குறீங்க, ஏன்னா தேவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அவனை ஹேட் பண்ணியிருப்பீங்க, அவன் வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அவன் ரொம்ப ஹெல்ப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கான். இப்போ அப்படியே தேவங்க பார்த்துட்டு, இவங்கள வீட்டில் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். சொன்னதை செய்யுங்க சார் அப்படின்னு தேவங்க இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, சார் எப்படி என் பொண்ணு விட்டுருங்க சார் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போது தேவங்க பார்த்துட்டு,
உங்கள் பொண்ணு நீங்கள் கூட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி இப்போ தேவங்க சொன்னனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒயனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா. ஆனால் ஒயன் சும்மாவே இல்லை, தேவங்க பார்த்துட்டு இருக்கா. தேவங்க அப்படியே ஒரு மாதிரியாகவே ஒயனை பார்த்துட்டு அவன் அப்படியே அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் வேணுக்கிட்டே தான் அது பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு. ஸோ அதனால தேவங்க உங்களை விட்டுருப்பான். ஸோ அப்படி தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கோர்ட்டில் போய் உண்மையை சொல்கிறீங்க நான் இந்த மாதிரி பண்ணலைன்னு. ஆனால் உங்கள் எனிமீஸ்லாம் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்டு நான் இதை பண்ணலை, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் கோர்ட் படி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ தேவங்க அப்படியே வரான். சார் இவங்க சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸை பார்த்தா யாரோ இதை ஹேக் பண்ணியிருக்காங்க சார். ஹேக்கர் மூலயமா யாரோ சம்திங் இமெயில் அனுப்பி ஃபேக்கான இமெயில் பண்ணலாம் சார், நான் வேணா ஒன்று பண்ணி காமிக்கவா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே டெமோ பண்ணி காமிக்கிறான். ஸோ பார்க்க அது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. அவங்க அப்படியே சார் இது பிஃபோர் இது ஆஃப்டர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஒரிஜினல் மாதிரி. இது மாதிரி யார் வேணால் பண்ணலாம் சார். ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு. அதனால இவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது சார் அப்படின்னு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அங்கே இருக்க எதிரில் இருக்கவங்க நீங்கள் எப்படி மிஸ்டர் கிம் தேவம் நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ இப்போ உங்களுக்கு டெமோ காமிச்சது பத்தலையா சார் அப்படின்னு தான் சொன்னேன். அங்கே இருக்கிறவரெலாம் வாய மூடிட்டாரு. இப்போ அப்படி தான் அவர் ஜட்ஜ் யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே தான் அவர் எழுதுறாரு, தீர்ப்பு எழுதுறாரு, அதாவது ஒயின் மேலே தப்பு இல்லைன்னு. ஸோ இப்போது என்னோட அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப ஹாப்பி. அப்படி அங்கே இருக்க எனிமீஸ்க்கெலாம் ஒயின் மேலே அப்படி கட்டுப்பாயிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளோ நவுனாக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது அவள் நம்பர் 1 திரும்ப வந்துட்டாளேன்ற மாதிரி அப்படியே ஒயின் எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே இருக்க அவங்களோட எனிமீஸை மிஸ் ஆகிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எனிமீஸ்லாம் அப்படியே போயிருப்பாங்க. ஸோ இப்போது அப்படி உங்கள் அப்பா அம்மாலாம் ஒயின் எப்படியே தப்பிச்சிட்டோமா இல்லை இந்த போலீஸால் தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தேவங்க அப்படியே போயிருப்பான். நீங்கள் அப்படியே ஓடி போய் ரொம்ப தேங்க்யூ தேவம் அப்படின்றீங்க. தேவங்க வச்சுன்னா ஸ்மைல் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே, உன்னோட லவரா நான் உனக்கு எப்போயும் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் அப்படியே தேவங்க முறைச்சிட்டு அப்படி போயிருப்பீங்க. அயன் இங்கே பாரு, என்ன இருந்தாலும் நான் தான் உனக்கு, எவ்வளோ வேணா என்ன ஹேட் பண்ணிக்கோ அயன், அண்ணா நான் தான் உனக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பான். இப்போ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிருப்பீங்க. ஸோ அப்படி டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ லைக் இதே மாதிரி நிறைய பிரச்சனை உங்களுக்கு வரும். லைக் உங்கள் ஆஃபீஸ் வந்து டேமேஜ் ஆகணும், நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டீங்க, டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உங்களோட ஆஃபீஸை பற்றி எவ்வளோ தப்பாக பேச முடியுமோ அவ்வளோ தப்பாக பேசி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். நம்ம தேவங்க தான் ஹெல்ப் பண்ணுவார் எல்லா விஷயத்துலையும். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு தேவங்க மேலே அகெயின் லவ் வருது. ஸோ அது ஒரு புது வகையான லவ்வாக வருது. ஸோ நீங்கள் அப்படி தான் தேவங்க மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படி தான் காஃபி ஷாப்க்கு வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படி தான் என்ன தேவம் ஃபுல்லாக டோட்டலாக மாறிட்ட, அப்போது இருந்த மாதிரியே இப்போ இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ கூட தான் மாறிட்ட, அப்படியே சிறுமூஞ்சி மாதிரி அப்படியே சுடிதாரை போட்டு வருவேன், இப்போ அப்படியே பிஸ்னஸ் கேர்ள் ஆனோடனே மேடம் டோட்டலாக மாட்டிங்களா அப்படின்னு தேவன் கேட்குறான். நீ போலீஸ் ஆனது தான் மாறிட்டா அதெல்லாம் சொன்னேண்ணா அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் வாவ் வாட்டர் கப்பல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. தேவங்கெல்லாம் வாங்கி சிரிச்சிட்ருக்கான். ஏய் வா கிளம்பலாம் அப்படின்றீங்க. எங்க பார்த்தேன் இங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஆமாம் எதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற, எல்லா விஷயத்துலையும் நீ தான் வர, எல்லாருமே எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, ஆனால் நீ மட்டும் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற. என்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, அப்போ மட்டும் கிடையாது, எப்பயும் உன்னை லவ் பண்ணுவேன், எப்பயும் நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்டி அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கண்ணா போதேம் அப்படின்றீங்க. இப்போ தேவங்களை டைட்டாக பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கண்ணா கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. தேவங்க அப்படியே என்னடி எங்கள் அப்பாவோட பெரிய ஆளாக வரணுன்னா வந்துட்டு அப்படின்னா லவ் பண்ணலாம்ல அப்படி தேவன் கேட்குறான். நீங்கள் அப்படி தான் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டீங்க. தேவன் பார்க்குறான். இப்போ அப்படியே தேவன் பார்த்துட்டு என்னடி தப்பு பண்ணலாமா அப்படி கேட்குறான். நீங்கள் தேவங்க ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. தப்பு பண்ணலாமாடி, அப்பா அம்மா விளையாடலாமாடி அப்படின்னு தேவன் கேட்குறான். நீங்கள் அப்படி தேவங்க தேவன் 30 மைண்டடாக இருக்க அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. தேவங்க உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படி உங்கள் ஹிப்பை கிரிப் பண்ணுறான். நீங்கள் வலிக்குது தேவன் வீடு அப்படின்றீங்க. வலிக்கிடும் எனக்காக தாங்க மாட்டியா சொல்கிறி, எனக்கு தெரியும்டி நீ என்னை எப்போ ஹேட் பண்ணியோ அப்பயே நீ எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பேன்னு உன்னோட டபுள் மடங்கு நான் அனுபவிச்சேன்டி. சரி என்ன இருந்தாலும் நீ வருவேன்னு வெயிட் பண்ணி ஒரு நாள் செத்துட்டு இருந்தாண்டி. பரவாயில்ல, இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னை தேடி வந்துட்டல்ல அது போதும். ஆனால் நீ வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன்டி, உன் கூடயே இருப்பேன்டி கடைசி வரைக்கும். நீ எவ்வளோ வேணா வெறுத்துக்கோ, ஆனால் இந்த தேவம் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருப்பேன், உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. உன் மொற பையன் கேட்குறான்ல அப்படின்னு தேவன் கேட்குறான். நீங்கள் தேவங்க பார்த்துட்ருக்கீங்க டியர் ஐஸோட. அப்படி அழுகுறா
ஆ என்னடா இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, இவன் இவ்வளோ லவ் இருந்தானே, ஆனால் நம்ம இவனை கஷ்டப்படுத்தி இவ்வளோ நாள் இவனை விட்டு போயிட்டோமேன்னு தானே. ஆ அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் ஆமாம் தலையாட்டுறீங்க. ஏன்டி நம்ம அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, ஒன்று சேருவாங்கடி, ஆனால் காதல் ஒரே ஒரு தட்டி தாண்டி. ஆ புரியுதில்ல அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து அப்படியே தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது என்ன லவ் பண்ணுறதானே அப்படி தேவன் கேட்குறான். நீங்கள் ஆமான்னு லவ் யூ தேவ், லவ் யூ ஸோ மச், என்னை மன்னிச்சிரு. ஒன்று அன்றைக்கி நான் அந்த ஃபங்க்ஷனில் திட்டினது எனக்கு இன்னும் வரைக்கும் வலிக்குது தேவ். ஏய் அதெல்லாம் பழைய கதடி, பார்த்துக்கலாம். சரி வா தப்பு பண்ணலாம். ஆ அதெல்லாம் வேணாம். சரி அப்போது என்ன பண்ணலாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ வா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னத்தையும் எல்லாம் ஈஸியாக சொல்கிற. அம்மா அப்பா அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவோட முடிவோட தானே எந்த கல்யாணம் இருந்தாலும் நினைவு ஈஸியாக சொல்கிறேன். ஏய் நம்ம கல்யாணம் பண்ணி வந்து நிற்கலாம். அவங்க என்ன ஒத்துப்பாங்கடி, பார்த்துக்கலாம். கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பெற்றுக்குவோம், பிள்ளை பெற்றுட்டு வந்து நிற்போம். என்ன ஏற்றுக்கு தானே ஆகணும். என்னத்தையும் இவ்வளோ ஈஸியாக சொல்கிற. நம்ம சோஷியல் மீடியா நம்ம சுற்றி இருக்குது. ஏய் அந்த சோஷியல் மீடியா குப்பையில் போடு. அவன் கிடக்குறான் ரூமரை கிளப்பி அது இதுன்னு. எனக்கு அது வீட்டில் கவலையே இல்லை. எனக்கு நீ பொண்டாட்டியாக வரணும், அவ்வளோதான். உன் கூட வாழ்ந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன். என் கூட இருப்பியாடி அப்படின்னு வீ கேட்குறான். நீங்களும் தேவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்புறம் அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போகுது. நீங்களும் தேவங்க அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஃபைனலி நீங்களும் தேவங்க பழையபடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரீ டைம் கிடச்சா தேவங்கிட்ட பேசுவீங்க. ஸோ அப்படியே ஒரு பிரேக், லாங் பிரேக் கிடச்சிதுன்னா தேவங்கூட அப்படியே கெஃபே போகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்லாம் போயிட்டு ஜாலியாக தேவங்க நீங்களும் பேசிட்டு வருவீங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ள அந்தளவுக்கு ரிலேஷன் இல்லை, லைக் அப்படி இப்படின்னு கிடையாது. இப்போ நீங்களும் தேவங்க ஜஸ்ட் லவ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி இந்த டேஸஸ்லாம் போகுது. தேவன் பார்க்குறான். வயன் சொல்லு தேவ், இந்த பில்டிங் எட்ஜில் உட்காண்ட்ருக்கோம், கீழே வந்து என்னடி ஆகும்? கீழே வந்தால் செத்து போயிடுவோம். செத்து போயிட்டு எங்கடி போவோம்? ஸ்டாராக மாறிடுவோம். இப்போ மேலே நிறைய ஸ்டார் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டாராக மாறிடுவோம் தேவ். அப்படியா? அப்போது நான் கீழே வந்து செத்துட்டேன்னா என் பக்கத்தில் ஒரு ஸ்டாராக வருவியாடி அப்படின்னு தேவன் கேட்டோடனே, தேவ் என்ன பேசுகிறா அப்படின்னு தேவங்க அடிக்கிறீங்க. தள்ளி விட்டுறாதிரி அப்படின்னு தேவன் சொல்கிறான். தள்ளி விட்டா நீ என்னை பிடிச்சிக்கோ, நானும் உன் கூட விழுந்துடுவேன். அப்போ நீயும் நானும் ஸ்டார் ஆகிடலாம், எப்படி? ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க சிரிச்சுக்கிட்டே, என்னோட ரொம்ப யோசிக்கிறேடி அப்படின்னு தேவங்க சிரிச்சுட்டே இருக்கான். நீங்களும் தேவங்க அப்படியே உங்கள் ஆஃபீஸோட பில்டிங்கோட டாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படி தான் அவங்க கூட பேசிட்டு, பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம்டி, முடியலடி, உன்னை லவ் பண்ணியே உன் கூட லவராக வாழ விருப்பம் இல்லடி, ஓ புருஷனா ஓ முறை பையனா உன் கூட குடும்பம் நடத்த ஆசையாக இருக்குடி அப்படி தேவங்க சொல்கிறான். தேவங்க இன்னும் கொஞ்சம் டைம் போட்டுமே அப்படின்ட்டுங்க. ஏன்டி 80 வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை நேராக 60 கல்யாணம் பண்ணிப்போமாடி? என்ன தேவங்க 60வது வயசு கல்யாணமா? அது நடக்காது அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏன்டி ஏன் நடக்காது? கல்யாணம் பண்ணிக்கலாம்டி, 60வது வயசில் கல்யாணம் பண்ணிப்போம். அப்போல்லாம் உன் பாடி தாங்குமாடி, நான் உன்கிட்ட அப்படி இப்படி இருந்தால் உன் பாடி தாங்குமா அப்படின்னு தேவன் கேட்குறான். என்னது அவங்க? அப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கிறது அதுக்கா? ஆமாம் அதுதான். இப்போ என்னப்பா நான் கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு தேவங்க என்ன பண்ணுறானா அப்படி உங்ககிட்ட க்ளோஸாக வரான். நீங்கண்ணா தேவங்க என்ன போயிட்டா தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டா அவனை பிடிச்சிக்கிறான், 2 பேரும் ஒன்றா போயிடலாம். அங்கே போய் சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு தேவன் சொல்கிறான். என்னடா உனக்கு அங்கேயே போயுமா? ஆமாம் எங்கே போனாலும் எவ்ரி ஹவர் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் அப்படி தேவன் பாட்டு பாடுறான். ஓடா பாட்டெலாம் பாடாத அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேவங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸோட பில்டிங் டாப்பில் அப்படி உட்காந்துட்டு அங்கே இருக்க சிட்டி வியூலாம் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக அங்கங்கன்னு ஸ்டார்ஸ் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கு. அதாவது லைட்டு தான் அது. இப்படி மேலேருந்து பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் தேவங்க அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ தேவங்க பார்த்துட்டு, எதாம இப்படி பண்ணுவோமா? நீ சொல்கிறல அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. ஆமாம் அதுக்காக நாளைக்கு போயிடலாண்டி. என்ன சொல்கிற? ஆமாண்டி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் சொல்கிறான். தேவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. சொன்னதை செய், லெட்டர் எழுதி வச்சுட்டு வா, அதுக்கலாம். நானும் ஒன்றா மாதிரி லெட்டர் எழுதுறான், 2 பேரும் எழுதி வச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் 2 வரும் அதுக்கலாம் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். இவ்வளோ ஈஸியாக சொல்கிற, ஆனால் அது எழுது தானே கஷ்டம். ஏன்டி நான் தான் எழுதி தருவா,
ஆ வேணாம் தேவங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேவங்க, சரி வா தேவங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேவங்க இப்போ அப்படி கீழே இறங்கி வரீங்க. இப்போ தேவங்க சொன்ன மாதிரி தான் நீங்கள் அப்படியே ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அப்படியே சீனை கட் பண்ணி தேவங்க பார்க்கலாம். தேவங்க அப்படி தான் ஒரு லெட்டர் எழுதி அப்படியே அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு வரான். ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுறீங்க. எங்கே தான் ஒரு சர்ச் கிட்ட தான் நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க எழுதிட்டியா லெட்டரை? எழுதிட்டேன்டி. நீ? எழுதிட்டு தேவங்க. தேவங்க ஜங்குக்கு அண்ணா எங்க, அப்புறம் ரியா எங்க அப்படி கேட்குறீங்க. அவளுங்க வந்துட்டே இருப்பாளுங்க, நமக்கு காஸ்டியூம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தான் சர்ச் வாசப்படியில் நின்றுட்டுருக்கீங்க. கொண்டா கழிச்சு ரியாவும் ஜங்குக்கும் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ரியாவை போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ரியா மட்டும் வரல, பின்னாலேருந்து ஜாய் ரிதம் 2 பேருமே வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஆஃப்டர் அ லாங் டைம் நீங்கள் 3 பேருமே ஒன்றா மீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே 4 பேர் அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படியே தான் சரி வாங்க வாங்க டைம் ஆகுது அப்படின்றான். ஸோ அப்படியே தான் எல்லாருமே சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. ஃபாதர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அப்படி தான் அழகாக அந்த ஒயிட் கலர் ஃப்ராகை போட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க. இப்போது ரியா ரிதம் ஜாய் எல்லாரும் உங்களை பார்த்துட்டு வயன் பார்க்க பார்பி டால் மாதிரி இருக்கடி. இப்போ ஜாய் பார்த்துட்டு பார்பி டால் இல்லை சோஃபியா மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே ஜாய் சொல்லிட்டு இருக்கா. அவள் பார்க்க சிண்ட்ரலா மாதிரி இருக்காடி அப்படி ரியா சொல்கிறான். நீங்களாம் அப்படி ஒரு மாதிரி ஷை ஆகிடு, போதும் ரொம்ப ஷைப்படுத்தாதீங்க அப்படின்னு நீங்கள் வெக்கப்பட்டு இருக்கீங்க. ரொம்ப மூஞ்சி செவக்குதுடி, போதும் போதும் நீனும் புருஷனும் ஃபர்ஸ்ட் நைட்டில் வச்சுக்கோங்க, இப்போ அப்படிலாம் வேணாம் அப்படின்னு ரிதம் கலாய்க்கிறா. இப்போடி அப்படின்ட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம தேவங்க பார்க்கலாம். தேவங்க அப்படி தான் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு மச்சான் ஜிப் போட்டியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்குறான். டேய் இல்லை பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன்டா, ஒன்றை வேணா அவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம தேவங்க சொல்கிறான். நான் தான் கரெக்டாக போடுவேண்டா போடா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைமில் ஸ்கிப் ஆகுது. நம்ம தேவங்க அப்படி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படி தான் உங்களோட தலையை அப்படி பவ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கீழே வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. தேவங்களோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான ஷால் போட்டிருக்காங்க, ஒயிட் கலர் ஷால் மாதிரி. ஸோ அப்படி தான் அந்த ஷாலில் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படி ஒரு பிரைட் ஸ்மைலோட அவங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கண்ணா அப்படியே தேவங்க கிட்ட வரீங்க. ஸோ அப்படியே தேவங்க அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே தான் இப்போ ஃபாதர் கேட்குறாரு, கேம் டயாக ஆகிய நீ கேம் மயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேட்குறாரு. இப்போ தேவங்க சம்மதம் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். இப்போ அப்படியே ஃபாதர் உங்களை பார்த்து கேம் மயனாகிய நீ கேம் தேவங்க திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. நீங்களும் சம்மதம்ன்றீங்க, சரி ஓகே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்களும் தேவங்க அப்படி ரிங் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ரியா ரிதம் ஜாய் எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்னா அப்படி கிளாப் தட்டிட்டு இருக்கான். ஸோ அப்படி நீங்களும் தேவங்க அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிறீங்க. தேவங்க அந்த லெட்டர் எதுன்னு வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேவங்க அதாண்டி எனக்கும் தெரில, ஒரு வேளை வரமாட்டாங்களோ அப்படின்னு தேவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு 4 பேர் வந்து நிற்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா தென் தேவங்களோட அப்பா அம்மா வந்து நிற்கிறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே வராங்க. நீங்கண்ணா அம்மா அது புரிஞ்சுக்கோமா, அது ஒயன் என்ன பண்ணி வச்சுருக்கோமா அப்படி உங்கள் அப்பா கேட்குறேன். அப்பா ஸ்டாப் பண்ணுங்கப்பா, எத்தனை நாள் இப்போ உங்கள் பகையை நீங்கள் வச்சுருப்பீங்க? அதான் நான் பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்துட்டேன்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா படித்து நல்ல ஆளாக வந்துட்டேன்லப்பா, அப்புறம் ஏன்பா நமக்குள்ளே இவ்வளோ சண்டை? ஏன்பா நம்ம இருக்க போகிறதே இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தான், அதுக்கப்புறம் நம்ம என்றைக்கு போவோம் இந்த உலகத்தை விட்டு? அது அன்எக்ஸ்பெக்டட்ப்பா. டெத்துன்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டான விஷயம். இந்த உலகத்தில் எதுவுமே பெர்மனெண்ட் இல்லை. அது வரைக்கும் ஒரு அழகான லவ் பாண்டிங் ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தானேப்பா அந்த சாகும் போது கூட சந்தோஷமாக சாக தோணும். என்ன பண்ணீங்க இவ்வளோ ஒரு பெரிய பகையை வச்சுட்டு மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டே பேசுறது இல்லை? மாமா எந்த மாமா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா பார்க்குறீங்க. உங்கள் மாமா பார்க்குறாரு. அவங்க பார்த்து என்னடா பண்ணி வச்சுருக்க, இவ்வளோ எதுக்கிட்ட கல்யாணம் பண்ண? உனக்காக வெளிநாட்டில் ஜூலின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், இவ்வளோ எதுக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னு உங்கள் மாமா சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஓடி போய் எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன், எங்களை யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது, ஏன்னா நாங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு, இதோ பாருங்க அப்படின்னு சொல்லி தேவங்க அப்படி காட்டுறாங்க. ஐயா அதில் அப்படி ஆல்ரெடி ரிங் போட்டிருக்கு. இப்போது அப்படியே தான் உங்கள் அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் மாமா அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், நான் அன்றைக்கி ஓடி பிடிச்சி தம்பி கூட விளையாண்டுருக்க கூடாது தான், ஆனால் இப்போது அதே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும்னு எனக்கு தெரியாது மாமா. நீங்கள் அன்றைக்கி அடித்தது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இருந்தாலும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கல மாமா. அத்தை நீங்களா அதை சொல்லுங்க அத்தை அப்படின்னு நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அத்தைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் என்னென்னமோ சொல்கிறாங்க.
ஸோ ஃபைனலி இப்போ உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு சரி நாங்கள் பண்ணதா தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மாவும் டேவோட அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நான் பண்ணதா தப்பு நான் பண்ணதா தப்புன்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாக்கு டியர்ஸ், உங்கள் அத்தைக்கும் டியர்ஸ். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் உங்களோட மேரேஜ் லைஃப்பும் தேவோட மேரேஜ் லைஃப்பும் ஒரு பியூட்டிஃபுல்லான மேரேஜ் லைஃபாக மாறிடுது. ஸோ அப்படி தான் அவங்களோட விருப்பத்தோட நீங்கள் அகெயின் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க இந்தியன் ஸ்டைலில். ஓகேவா? ஸோ அப்படி நீங்களும் தேவங்க அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலி உங்களோட ஃபேமிலியும் தேவங்களோட ஃபேமிலி ஒன்றாயிடுச்சு. ஸோ அவங்களோட விருப்பத்தோட நீங்கள் இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதே அப்படி டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்களும் தேவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு அழகான லவ் அண்ட் பியூராக ஒரு அழகான சோலோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோடய நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வித் மொரமாமா முடிச்சுக்கலாம். ஓகேடா மிஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? டூ ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலுக்காக 2வது சாங்கும் ரெடி பண்ணிட்டேன். நேற்று நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். அது யூடியூப்பில் போட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி ஒரு சாங் போட்டாச்சு நம்ம சேனலுக்கு. ஒன் ஷாட்ஸ் ஸ்டோரிஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். சரி எதுக்கு சாங் போட்டு இன்னும் கொஞ்சம் யூடியூப்பை கொலாப் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலை நான் வந்து ஜாயின் பண்ண சொன்னேன். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அபோட்டில் லிங்க் இருக்குது. அப்படியே ஜாயின் பண்ணி மறக்காமல் 2 சாங்குமே இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட ஃபஸ்ட் சாங் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே ஃபைன். பட் செகண்ட் சாங் நான் நேற்று தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் அங்கேயுமே சொல்லுங்கள், அங்கேயும் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ட்ராப் யுவர் ஃபீட்பேக் கைஸ்ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கான சாங் தான் இது. ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஃப்யூச்சரில் நம்ம நிறைய சாங் எழுதலாம். ஏன் ஒன் ஷாட்ஸ்க்கே நம்ம சாங் எழுதலாம். நான் அதுவும் பிளான் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிக்கு இப்படி சாங் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த ஸ்டோரிஸ்க்கெல்லாமே நம்ம சாங் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேவா உங்களுக்கு? ஸ்டோரிஸ்க்கு சாங் எழுதலாம், நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம ஸ்டோரிஸ்க்கு ரிலேட்டடான சாங் ரைட்டும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ ஓகேடா மிஸ், எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஓகேடா மிஸ். ஸோ எல்லாரோட உடம்ப பார்த்துக்கோங்க, நானே என் உடம்ப பார்த்துக்கிறேன். தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. தண்ணி நிறையா குடிங்க, வெயில் அடிச்சுட்டே இருக்குது. ஆடி பிறந்துருச்சு, என்னையோட ஆடி பிறக்குது. இருந்தாலும் ஆடி காற்று அந்த காற்றுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருங்க. ஓகே ஓகேடா மிஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா பாய்.